ராமானுஜதயா பாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபிः பிரகாசாபிராவித்யம் நிகதம் தமஹ நந்தாதீபகடப்ரணர்த்தக மகாகாருண்யரக்தாம்பக श्रीनारायण पुरुषोत्तमपति श्रीरत्नकूटादिपान् वैकुण्ठेश्वर माधवौ च कमलानाथं च गोपीपतिं नौमि एकादश नागपुर्यधिपतीन् सार्धं कलिध्वंसिना படவர உச்சிதன்மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரள் மங்கை தன்னை மார்வகத்திருத்தினானே தடவரை தங்குமாடத் தகுபுகழ் நாங்கை மேய கடவுளே காவலன் தன் பாடியாய் கடை கண்ணியே. 108 திவதேசங்கள்ல சோழ நாட்டு திருப்பதிகள்ல திருநாங்கூர் திருப்பதிகள் 11ல 7வது திருப்பதியாக இப்போது திருக்காவளம்பாடி என்கிற திவதேசத்தை அனுபவிக்கப் போகிறோம். திருக்காவளம்பாடி என்று ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட இந்த திவதேசத்தை பொதுமக்களும் கூட காவளம்பாடி அப்படின்னு தான் சொல்றா. மற்ற திவதேசங்களுக்கான ஆழ்வார் ஒரு பெயரா சொல்றிருப்பார், இப்ப வேற ஒரு பெயரால சொன்னா தெரியறது. ஆனா இந்த ஊருக்கு சிறப்பாக காவளம்பாடின்னு சொன்னாலே தெரியறது. பேசுறது எழுதுறது எல்லாமே கூட காவளம்பாடின்னு தான் சொல்றா. அது ஒரு சிறப்பு. இத காவளம்பாடின்னு மட்டும் இல்லாமல் திருநாங்கூர் ராஜகோபால சுவாமி கோயில், ராஜகோபாலன் சந்நிதி அப்படின்னு எல்லாம் சொன்னா பிரசித்தமா தெரியும். இந்த 11 திருப்பதிகள்ல வைகுந்த விண்ணகரம் வரைக்கும் பார்த்த 6 திருப்பதிகள் நாங்கூர்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்துக்குள்ளேயே 2 தெரு இடைவெளியில இருக்கக்கூடியதான 6 திவதேசங்கள். 11ல 6 போயிடுத்தனா மீதி 5. இந்த 5 திவதேசங்கள் இந்த நாங்கூர் கிராமத்திலிருந்து சில மைல் தூரத்துல அங்க ஒண்ணும் இங்க ஒண்ணுமா இருக்கக்கூடிய திவதேசங்கள். அப்படி பார்த்தா நாங்கூருக்கு மிக அருகிலே இருக்கக்கூடியது, அதாவது நாங்கூர்ல இருந்து 1.5 மைல் தூரம், ஒரு 2-2.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடியது இந்த திருக்காவளம்பாடின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவதேசம். திருமங்கையாழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் கோவில் கொண்டு எழுந்தருளி இருக்கிற திருநகரி திவதேசத்திலிருந்து நடந்தே கூட இங்க வந்துடலாம். அத்தனை சந்நிகிதமான ஒரு திவதேசம் இது. இந்த திவதேசத்திற்கு இன்னும் சிறப்பு சேர்ப்பது போல திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்குறையலூர் என்கிற கிராமமும், அவர் ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனம் பண்ணின இடமான மங்கை மடம் என்கிற கிராமமும் இந்த திருக்காவளம்பாடின்னு சொல்லக்கூடிய திவதேசத்திற்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கிறதுன்றது இதுக்கு இன்னொரு சிறப்பு. இந்த திருக்காவளம்பாடி திவதேசத்துக்கு பக்கத்துல இது 2 இருக்கிறபடினால அந்த 2த்தையும் சேர்த்து இங்க அனுபவித்துட்டோமானா, இதை விட்டா திவதேசம் அல்லாதபடினாலே அந்த 2 திவதேசங்களையும் கூட அனுபவிப்பதற்கு நமக்கு ஒரு பிராப்தி, ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடும். அதனால சுருக்கமா அதையும் கூட சேர்த்து இங்கே அனுபவிக்க போகிறோம். சிவன் கோபம் கொண்டு ஏகாதச ருத்ரர்களாக மாறி 11 சிவன்களாக மாறி ருத்ரதாண்டவம் ஆடினான். அவனுடைய கோபத்தை, அவனுடைய தாண்டவத்தை நிறுத்தி அவனை சாந்தப்படுத்தி அவனுக்கு நல்லது பண்ணணுன்றதுக்காக 11 எம்பெருமான்கள் எழுந்தருளினா அப்படின்னு பார்த்தோம். அதிலே இந்த திருக்காவளம்பாடியிலே சேவை சாதிக்கிற பெருமாள் வடக்கே துவாரகையிலிருந்து வந்த கிருஷ்ணன், துவாரகாபுரியிலிருந்து வந்த துவாரகாதீசன் தான் இங்கே ராஜகோபாலனாக சேவை சாதிக்கிறான்னு ஸ்தலபுராணம் தெரிவிக்கிறது. துவாரகையிலே ருக்மிணி சத்யபாமா சமேத கிருஷ்ணன் எழுந்தருள் இருக்கிறானே, அவன் இங்கு அதே ருக்மிணி சத்யபாமாவோடு கூட ராஜகோபாலனாக சேவை சாதிக்கிறான். காவளம்பாடி அப்படின்னா என்ன? தூய தமிழ் பெயர். பெரும்பாலும் தமிழிலே எல்லாம் காரண பெயர்கள் தான். இந்த காரணத்தினால இதற்கு இது பெயர். ஏதோ சம்பந்தம் இல்லாம ஒரு பெயரை வச்சுட்டு ஜஸ்ட் டிசி நேம், அதுக்கு அர்த்தம் எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லும்படியான ஒரு கேலி கூத்தெல்லாம் தமிழ் பாஷையில கிடையாது. தமிழாகட்டும் சம்ஸ்கிருதமாகட்டும்
வசந்த தேவ பாஷைகளானபடினாலே ஆழ்வார்களுடைய திருவாக்கிலிருந்து வந்தபடினாலே வசந்த தமிழ் ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு சிறப்பான அர்த்தங்கள் உண்டு. அர்த்தம் இல்லாமல் ஏதோ ஒரு டஸ் புசுன்னு பேரை வச்சுட்டு அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் தமிழ்ல கிடையாது. ஆழ்வார் காவலம் பாடின்னு பெயர் வைத்திருக்கிறார். கா அப்படின்னா தமிழ்ல சோலை அப்படின்னு அர்த்தம். தோட்டம், சோலை, வனம், அதுக்கெல்லாம் கான்னு பெயர். வளம் அப்படின்னா வளம் நிறைந்த, வளமான அப்படின்னு அர்த்தம். தன் அப்படின்னு 3 சுழி இன்னு போட்டா தன்மை, குளிர்ச்சின்னு அர்த்தம். பாடி அப்படின்றது தமிழ் பாஷையிலே ஊர் பெயரை குறிக்கக்கூடிய இடம். புறம், நகரம், பாடி, பேட்டை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு மக்கள் ஒரு குழுவா தங்கி இருக்கக்கூடிய வசிப்பிடத்தை, இருப்பிடத்தை சொல்லக்கூடிய ஒரு பொருள், ஒரு பெயர் அது. இப்ப பாடினா ஊர்னு அர்த்தம். காவலம் பாடி அப்படின்னா நிறைய சோலைகள் சூழ்ந்திருப்பதினாலே அந்த சோலைகளினுடைய வளத்தினாலே குளிர்ச்சியோடு கூட இருக்கக்கூடியதான ஊர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆழ்வார் இந்த ஊருக்கு வந்த போது பார்க்கிற இடமெல்லாம் சோலைகளாகவும் அந்த சோலைகள்ல பூத்து குலுங்கக்கூடிய புஷ்பங்கள் என்ன, பழங்கள் என்ன, காய்கனிகள் என்ன, இதனால அந்த ஊர் வளம் மிக்கதா இருந்தது. இப்படி நிறைய பூச்செடிகள், சோலைகள், வனங்கள் எல்லாம் குவிந்து கிடப்பதினாலே அந்த ஊர்ல வெப்பம், தாபம் அப்படின்ற பேச்சுக்கே இடமில்லை. அனல் காத்து வீசுறது, உஷ்ணமா இருக்கு, நிக்கவே முடியலன்றதுக்கெல்லாம் அங்க பேச்சே கிடையாது, இடமே கிடையாது. இத்தனை செடி கொடிகள் அடர்ந்திருப்பதனாலே ஊர் எப்போதும் ஏசி போட்டது போல குளிர்ச்சியா இருக்கிறதுன்றார் ஆழ்வார். அதனாலே தன் பாடி என்பது ஊர், ஸ்தலம் அப்படின்ற அர்த்தம். சோலைகள் வளமுடன் திகழ்வதனாலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஊர், அதுதான் திருக்காவலம் பாடி அப்படின்னு ஆழ்வார் பெயர் சூட்டினதற்கு காரணம். பெயர்களுக்கேற்ப அழகிய பொழில்கள், பொழில்கள் அப்படின்னா மிருகங்களும் பறவைகளும் மகிழ்ந்து ஆனந்த கூத்தாடக்கூடிய வளம் மிக்க சோலை அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான பொழில்கள் எங்க இருந்தது நிறைய அப்படின்னா புராணங்கள்ல பார்க்க முடிகிறது. கண்ணன் எழுந்தருளியிருந்த துவாரகையை சுத்தி அந்த துவாரகா நகரத்திலே நிறைய பொழில்கள், வண்டினம் முரளும் சோலை, மயிலினம் ஆளும் சோலைன்னு எல்லாம் ஸ்ரீரங்கத்தை தொண்டரடிப்படி ஆழ்வார் கொண்டாடினது போல பறவை இனங்கள் என்ன, விலங்கினங்கள் என்ன, இதெல்லாம் கூட அங்க கிடைக்கக்கூடிய காய், கிழங்குகள், பழங்கள், தேன் இதையெல்லாம் சாப்பிட்டு அந்த மோகத்திலே, அந்த மயக்கத்திலே ஆனந்த கூத்தாடி மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வளம் மிக்க ஒரு சோலை அப்படின்னு தெரிகிறது. அப்படி துவாரகையில இருந்த சோலைகளை போலவே இந்த ஊர்ல சோலைகள் சூழ்ந்து இருக்கிறபடினாலே அந்த சோலைகளின் நடுவே ருக்மிணி சத்யபாமாவினுடைய கையை கோர்த்து கொண்டு ஆனந்தமாக உலா வந்த கண்ணன், அதே ருக்மிணி சத்யபாமா கையை கோர்த்துண்டு இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொழில்களிலும் சோலைகளிலும் உலாவிக் கொண்டு வருகிறான் அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். அதனாலே துவாரகைக்கு சமானமான திவ்ய தேசம் இது. இந்த எம்பெருமானை சேவித்தால் துவாரகாதீசனை சேவித்த பலன் கிடைக்கிறதா ஸ்தலபுராணமும் கூட தெரிவிக்கிறது. இந்த ஊர்னுடைய இயற்கை எழிலே மயங்கின பெருமாள் பிராட்டிமாரோடு கூட நாம் இங்குதான் ஆனந்தமாக வசிக்க முடியும், கையை கோர்த்துண்டு உலாவி வர முடியும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த ஊர்லயே தங்கிட்டான் அப்படின்னு ஸ்தலபுராணம் கொண்டாடுறது. இப்போ இங்க பெருமாள் மூலவருக்கு கோபாலகிருஷ்ணன் திருநாமம், ராஜகோபாலன் அப்படின்னு சொல்றது உண்டு. இங்கே பெருமாள் யாரு அப்படின்னா கண்ணன். இவனுக்கு உபயநாச்சிமாரா ருக்மிணி சத்யபாமா 2 தாயார்கள் பக்கத்திலேயே உண்டு. அதிலே ருக்மிணின்னு சொல்லக்கூடிய தாயார் ஸ்ரீதேவியினுடைய அம்சம், சாந்த ஸ்வரூபிணி, ரொம்ப சாந்தமான முகத்தோடு கூட இருக்கக்கூடியவள். சத்யபாமான்னு சொல்லக்கூடிய தாயார் பூமி தேவியினுடைய அம்சமாக கம்பீரம் திகழக்கூடிய காம்பீரியமான மிடுக்கோட இருக்கக்கூடிய தாயார். இப்படி பெருமாள் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். மன்னார்குடியிலே ராஜகோபாலன் எப்படி எழுந்தருள் இருக்கிறானோ அதே போன்று சேவை இங்கே. அதே போல ராஜகோபாலனாக அழகான திருக்கோலம் பெருமாளுக்கு. உற்சவர்களும் அதேதான். மூலவருக்கும் உற்சவருக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. மூலவர் எப்படி ருக்மிணி சத்யபாமாவோடு கூட ராஜகோபாலனா சேவை சாதிக்கிறாரோ அப்படியேதான் உற்சவரும் சேவை சாதிக்கிறார். இங்க தாயாருக்கு தனி கோயில் எல்லாம் கிடையாது.
ஏன்னா துவாரகாதீசன் இங்க வந்திருக்கிறான்றபடினாலே துவாரகையில ருக்மிணி சத்யபாமா மட்டும்தான் உண்டு, அதனால இங்கேயும் அவா மட்டும்தான் உண்டு, தனி கோயில் எல்லாம் கிடையாது. ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிற போது படவர உச்சி தன்மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்வகத் திருத்தினானே அப்படின்னு கொண்டாடுறார். இங்க ஆழ்வார் மடவரல் மங்கைன்னு குறிப்பிடுவது பெருமாளுடைய மார்பிலே இருப்பவளான பெரிய விராட்டியை ஸ்ரீதேவியை. ஆகையினாலே இங்க இருக்கக்கூடிய ருக்மிணி தாயாருக்கு மடவரல் மங்கை என்பது திருநாமம் அப்படின்னு சம்பிரதாயம். மார்வகத்து யாரை இருத்தினான் பெருமாள்? மகாலட்சுமியைத்தான் மார்வகத்து இருத்தினான். அந்த மகாலட்சுமி என்ற பெயர் வர வேண்டிய இடத்துல மடவரல் மங்கைன்னு வந்ததுனாலே அலர்மேல் மங்கை என்பது போல மடவரல் மங்கை என்று தாயாருக்கு ஸ்ரீதேவிக்கு ஆழ்வார் இங்கே பெயர் சூட்டுகிறார். மடவரல் மங்கைனா என்ன அர்த்தம்? மங்கைனா பெண்ணுன்னு அர்த்தம். மடவரல் அப்படின்னா மடமை மிகுந்த பெண். அப்படின்னா பெண்ணுக்குரிய இலக்கணமான அச்சம், மடம், நாணம் இதெல்லாம் நன்கு பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு பவ்யமான பெண் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிரேஷ்டமான பெண் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்ரீதேவியை பெண்கள்னா எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்கணமாக திகழக்கூடிய மகாலட்சுமியை தன்னுடைய மார்பகத்திலே இருத்தினவன் இந்த எம்பெருமான் என்பதாக கொண்டாடுறார். ஆக ருக்மிணின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவிக்கு மடவரல் மங்கைன்னு திருநாமம். பூமி தேவியினுடைய அம்சமா திகழற சத்யபாமா நாச்சியாருக்கு செங்கமல நாச்சியார்னு திருநாமம். இப்படி மடவரல் மங்கை, செங்கமல நாச்சியார் என்கிற அழகிய தமிழ் பெயர்களோட ருக்மிணியும் சத்யபாமாவும் எம்பெருமானுக்கு உபயநாச்சிமார்கள் போல பக்கத்திலேயே இருந்துட்டு சேவை சாதிக்கக்கூடிய, சேவை பண்ணக்கூடிய இடம் இந்த திருக்காவலம்பாடின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியமான திவ்யதேசம். விமானம் வேதாமோத விமானம் அல்லது ஸ்வயம்பு விமானம்னு பெயர். வேத ஆமோத விமானம். வேதம் என்ன சொல்றதோ அது அப்படியே ஆமாம் அப்படின்னு ஆமோதிக்க கூடியதான விமானம். வேதம் என்ன சொல்றது? திருமகளுடன் கூடிய திருமால் தான் பரம்பொருள். லக்ஷ்மியை ஒரு கணமும் பிரியாமல் இருக்கிற பெருமாள் ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள்னு வேதம் சொல்றது. அது அப்படியே ஆமாம்னு ஆமோதிக்கிறது போல இந்த விமானமும் தன் கீழே தனக்குள்ளே ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட அந்த எம்பெருமானை இவன்தான் வேதத்தினாலே சொல்லப்படக்கூடிய பரம்பொருள், ஸ்ரீ பூமி சமேதனாக ஸ்ரீ பூமி சகிதனாக இருக்கக்கூடிய இந்த ராஜகோபாலன் தான் பரம்பொருள், பரதத்துவம் என்பதை வேதம் சொல்வது போலவே நான் ஆமோதிக்கிறேன் அப்படின்னுட்டு தெரிவிப்பது போல வேத ஆமோத விமானம். ஆமோதம் அப்படின்னா மகிழ்ச்சி, ஆனந்தம்னு கூட அர்த்தம். இந்த விமானத்தின் கீழே பெருமாள் கண்ணன் ராஜகோபாலன் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட ஆனந்தமாக மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்ற காரணத்தினாலும் இது வேத ஆமோத விமானம். அது மட்டுமல்லாமல் இந்த விமானத்தின் கீழே சென்று இந்த எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவிக்கக்கூடிய நமக்கு கூட வாழ்க்கையிலே மகிழ்ச்சி, ஆனந்தம் இதெல்லாம் கிடைக்குமாகபடியினாலே இது வேத ஆமோத விமானம். வேதத்திலே சொல்லப்பட்ட பரம்பொருளானது இங்கே மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு பிராட்டிமார்களோட கையை கோட்டு கொண்டு விளையாடி கொண்டிருக்கிறது அப்படின்னு அனுபவிக்கலாம். ஆமோதம் அப்படின்னா வாசனை, மனம், பரிமளம், சுகந்தம் அப்படின்னு நல்ல பிராக்ரன்ஸ் அப்படின்ற மீனிங்லயும் அந்த வார்த்தை உண்டு. வேதத்தினுடைய மனம் வீசக்கூடிய விமானம். திருவாய்மொழியில என்ன மனம் வீசுறதுன்னு ஆச்சாரியால் கொண்டாடுறா? வகுலாபரணர் வகுலபூஷணர்னு சொன்ன மகிழ் மாலை மார்பினரான நம்மாழ்வாருடைய வாக்கிலே இருந்து வந்த திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் மேல வகுலமாலை மனம் வீசுகிறது. நம்மாழ்வார் பெயர்ல மகிழம்பூ வாசனை வருது. அதனால அவர் வாயில வந்த திருவாய்மொழியிலையும் கூட மகிழம்பூ வாசனை வீசுறதுன்னு ஆச்சாரியால் அனுபவிப்பது போல வேத மனம் கமழ இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கிறான். அதனால இந்த விமானத்தின் கீழே இருக்கக்கூடிய பெருமாளின் பெயர்ல வேத வாசனை வீசுறது. வேத வாசனை என்ன சொல்றது? திருமகளுடன் கூடிய திருமாலே பரம்பொருள் அப்படின்னு அறிவிக்கிறது. ஆகையினாலே அந்த வேத மனத்தோடு கூட வேத வாசனையோடு கூட எம்பெருமான் இங்கே எழுந்தருள் இருக்கிறான்னு 3 விதமாக அனுபவிக்கலாம். விமானம் ஸ்வயம்பு விமானம், அதாவது விமானம் தான் தோன்றியான விமானம் என்கிற பொருளிலே வேதாமோத விமானம், ஸ்வயம்பு விமானம்னு 2 பெயர்கள். தீர்த்தம் ஹேமாப்ஜ புஷ்கரணி, அதாவது பொற்றாமுறை குளம்ன்ற அர்த்தத்திலே ஹேமாப்ஜ புஷ்கரணி. ஆழ்வார் இதை மங்களாசாசனம் பண்ணுகிற போது தடமலர் பொய்கைன்னு அழகா தமிழ் படுத்துறார். கோவிலுக்கு முன்னாலேயே பறந்து விரிந்த பெரிய புஷ்கரணி தடமலர் பொய்கை. பெருமாள் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா ஏகாதச ருத்ரர்களுக்கு, தேவர்களுக்கு, விஸ்வக்சேனர்
அப்படின்னு சொல்லக்கூடிய சேனை முதல்வருக்கு. ஆகமம் ஸ்ரீபாஞ்சராத்திராகமம், மங்களாசாசனம், திருமங்கையாழ்வார், பெரிய திருமொழி, 4ஆம் 10, 6ஆம் திருமொழி முழுக்க 10 பாசுரங்கள் இந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணிருக்கார். இப்போ இந்த எம்பெருமானுடைய படங்களை சேவிக்கணும். ஆச்சரியமா பெருமாள் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட மூலவராகவும் உற்சவராகவும் எழுந்தருளி இருக்கிற படத்தை ஷேர் பண்றேன் அடியன். பெருமாள் ஆச்சரியமா மன்னார்குடியில எழுந்தருள் இருக்கக்கூடிய ராஜகோபாலனை போலவே வீரநாராயணபுரத்திலே எழுந்தருளி இருக்கிற ராஜ மன்னனாரை போலவே சேவை சாதிக்கிறான். இங்க பெருமாளுக்கு பின்னால ஆச்சரியமா பசு, காலின் கீழே சின்னதா கண்ணு. பெருமாள் பசுவை செலுத்துபவனாக, கோவிந்தனாக, பசுவை பாலனம் பண்ணுபவனாக கையிலே சாட்டையை வைத்துக் கொண்டிருக்கிறான். ராஜ மன்னார் என்பதாலே, ராஜ மன்னனார் என்பதாலே இன்னொரு கையை கோலை வைத்து அணைத்துக் கொண்டிருப்பது போல சேவை. வேறு சில படங்களில் தேடினால் பெருமாள் கையில கோலோடு கூட சேவை சாதிப்பான். வழக்கமா கதாயுதத்தை பெருமாள் விக்கிரகத்தோடய வச்சுட்டு அல்லது கதையை ஏந்தின்னு இருக்கிறது போல கையை வச்சுட்டு இருப்பான், கதையை கொண்டு அங்க வைக்கிறதுன்றது போல இந்த பெருமாள் சாட்சாத்தா செங்கோலை ஏந்திண்டு இல்லைன்னாலும் செங்கோலை பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற திருக்கரம். அங்கே செங்கோலை சமர்ப்பித்தாலானா இவன் ராஜ மன்னனார், ராஜகோபாலன் அப்படின்னு தெரியும். கோபாலன் பசுக்களை மேய்த்தவன், பசுக்களை ரட்சித்தவன் என்பதற்கு அடையாளமாக கோன்னு சொல்லக்கூடிய பசுவோடு கூட சேவை சாதிக்கிறான். அந்த பசுவை ஓட்டக்கூடியதான சாட்டையோடு கூட பெருமாள் எழுந்தருளி இருக்கிறான். அப்ப ராஜ என்கிற பதத்துக்கு என்ன பிரசக்தின்னா, ராஜாவானவன் கோல் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? செங்கோலை வைத்துத்தானே ராஜா ராஜ்யம் பண்றான், அதனால கோலையும் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ராஜா என்கிறதுனாலே கோலை ஏந்தி கொண்டு, கோபாலனானபடியினாலே பசுக்களோடும் பசுக்களை மேய்ப்பதான சாட்டையோடும் கூட எம்பெருமான் எழுந்தருளி சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான திருக்கோலம். ஸ்ரீதேவியினுடைய அம்சமான ருக்மிணி பிராட்டி, மடவரல் மங்கை, பூமி தேவியினுடைய அம்சமான சத்யபாமை நாச்சியார், செங்கமலவள்ளி இவாளோட சேர்ந்து பெருமாள் எழுந்தருளி இருக்கக்கூடிய தேசம். இங்கு தனிக்கோயில் நாச்சியாரா தாயாரெல்லாம் கிடையாது, இந்த ஒரு சந்நிதி தான். சுதர்சன ஆழ்வார், கருடன், விஸ்வக்சேனர் இவாள்லாம் கூட, ஆண்டாள்லாம் கூட உற்சவரா பெருமாள் பக்கத்திலேயே பரிவாரங்களா தான் எழுந்தருளி இருப்பா. இங்கே தனியா வேறு சன்னதிகள் எல்லாம் கிடையாது. கோவிலுக்கு முன்னால ஆச்சரியமா பெரிய புஷ்கரணி, புஷ்கரணியை தாண்டி வந்தோமானா 3 நிலை ராஜகோபுரம், ராஜகோபுரத்துக்குள்ளே வந்தோமானா கருடாழ்வான் சந்நிதி, கருடன் சன்னதிக்கு முன்னாலே கொடிமரம் கிடையாது. இந்த திவதேசத்திலே துவஜஸ்தம்பம்னு சொல்லக்கூடிய கொடிமரமே கிடையாது. அதுக்கு மேல மேடா இருக்கக்கூடிய ஒரு 5-6 படி ஏறி போனா பெருமாளுடைய சன்னதி. ஆச்சரியமா கருடன் சன்னதிக்கு முன்னால நின்று சேவித்தாலே கர்ப்பகிரகத்துல இருக்கக்கூடிய பெருமாள் சேவையாவது போல நன்னா மேட்ல இருக்கக்கூடிய பெருமாள். 5-6 படி ஏறி போனோமானா ஒரு அர்த்த மண்டபத்தை கடந்து பெருமாளுடைய சன்னதிக்கு போறோம். போனா இந்த படத்திலே பார்ப்பது போல பெருமாள் சேவை சாதிக்கிறான். பெருமாளை சேவிச்சுட்டு கீழே இறங்கினோமானா பெருமாள் சன்னதியை சுத்தி பிராகாரத்தை பிரதட்சணம் பண்றச்ச காவளம் பாடின்னு சொல்வதற்கேற்ப நிறைய செடி கொடி மரங்களோடு கூட ஆச்சரியமான பூம்பொழில்கள், சோலைகள் இருக்கு. அந்த சோலைகளின் நடுவே சின்ன சின்ன மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் ஆச்சரியமா சாட்டுண்டு மகிழ்ச்சியா ஆனந்த கூத்தாடுவதையும் பார்க்க முடிகிறது. இப்படி நகர வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய, மனதிற்கு நல்ல அமைதியையும் இன்பத்தையும் தரக்கூடிய, தியானம் பண்ணுவதற்கேற்ற ஆச்சரியமான ஒரு சன்னதி, சின்ன சன்னதி தான். இப்போ ஸ்தல புராணத்தை பார்ப்போம். ஹரிமித்ரன் அப்படின்னு ஒரு பக்தன், அவன் தனக்கு மோட்சம் வேணும், அதே மாதிரி மோட்சம் போறதுக்கு முன்னால பெருமாளை தன்னுடைய கண்ணால பிரத்யட்சமா சேவிக்கணும் அப்படின்னுட்டு இங்க கடுமையான தபஸ் பண்ணினான். அவனுடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் அவனுக்கு அவன் எப்படி விரும்பினானோ அப்படியே சேவை கொடுக்க வேணும் என்பதனாலே அவன் கண்ணனை சேவிக்க வேணும்னு ஆசைப்பட்டதனால பெருமாள் கண்ணனாவே சேவை கொடுக்கிறான். இங்கே ருக்மிணி சத்யபாமாவோடு கூட கையில் மாடு மேய்க்கக்கூடிய சாட்டையையும் ராஜகோபாலன் என்பதற்கேற்ப கோளையும் கொண்டு பெருமாள் சேவை சாதித்தபடியினாலே இங்கு பெருமாள் ராஜகோபாலனாக சேவை சாதிக்கிறான். 108 திவிதேசங்கள்ல பெருமாள் ராஜகோபாலனா சேவை சாதிக்கிறதுன்றது இந்த ஊர்ல மட்டும்தான், வேற எங்கும் கிடையாது. அது இந்த ஊருக்கு ஒரு தனிச்சிறப்பு. இப்படி இந்த ஹரிமித்ரன் இங்கே தபஸ் பண்ணி அவனுக்காக பெருமாள் ராஜகோபாலனாக சேவை சாதித்தான். அருகிலே விஸ்வக்சேனரும் கூட எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்பதற்காக நீண்ட நாள் தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த தபஸனுடைய பலனாக ஹரிமித்ரனுக்கு தந்த அந்த சேவையை விஸ்வக்சேனருக்கும் பெருமாள் சேவை சாதிக்கிறான். அதனாலே இங்க விஸ்வக்சேனருக்கும் கூட பெருமாள் பிரத்யக்ஷம்.
இப்ப ஹரிமித்திரனும் விஸ்வக்சேனரும் 2 பேரும் சேர்ந்தாப்புல பெருமாளை பிரார்த்திச்சுக்கிறா. அழகிய சோலைகளாலே நிறைந்திருக்கக்கூடிய குளிர்ச்சியான இந்த ஊர்ல துவாரகையில எப்படி பெருமாள் ருக்மிணி சத்யபாமாவோட ஆனந்தமா நித்தியவாசம் பண்ணிட்டு இருந்ததோ அந்த மாதிரியே இந்த ஊர்ல கூட நித்தியவாசம் பண்ணணும், ஸ்திரமா இங்க எழுந்தருளி இருக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறா. அதாவது எங்களுக்கு சேவை சாதிச்சுட்டும் மறந்துடாம இங்க அர்ச்சாவதாரமா விக்கிரகமா கோயில் கொண்டும் கூட எழுந்தருளி காலத்துக்கும் வரவாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுத்துண்டு சேவை சாதிச்சுண்டு அவாளையும் காப்பாற்ற வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். பெருமாள் சமயம் வரும்போது அப்படியே நடக்கும் இவாளுக்கு வார்த்தை கொடுக்கிறான், வரம் கொடுக்கிறான். இது ஒரு சமயம். பெருமாள் எப்படி இங்க வந்து சேர்றான் அப்படின்னா, ஒரு சமயம் கண்ணன் துவாரகையிலே ருக்மியினுடைய ஆத்துல படுத்துட்டு இருக்கார். பெருமாள் சேனிச்சுட்டு இருக்கார், ஓய்வெடுத்துட்டு இருக்கார். ருக்மிணி தாயாருடைய திருமடியிலே கண்ணன் தலையை வைத்து சயனித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது வழக்கம் போல நாரதர் அங்க வந்து கையில ஒரு பாரிஜாத புஷ்பத்தை கொண்டாந்து பெருமாளிடத்துல அந்த புஷ்பத்தை கொடுத்து, கண்ணா உங்களுக்கு யார் பிரியமான மனைவியோ அவளுக்கு நீங்களே உங்க கையால இதை சூட்டி விடுங்கோ அப்படின்னுட்டு அந்த ஒத்த பாரிஜாத்த புஷ்பத்தை கொண்டு கொடுக்கிறார் கண்ணனிடத்துல. கண்ணன் என்ன பண்ணினார், பிரதானமா கண்ணனுக்கு ருக்மிணி சத்யபாமான்னு 2 பிரியமான மனைவியர். 2 பேர்ல யாரிடத்திலே பெருமாளுக்கு பிரீத்தி அதிகம்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். 2 பேருமே பெருமாளுக்கு பிரியமானவாதான். இருக்கிறதோ ஒரு புஷ்பம். 2 பேர்ல யார் பிரியமோ அவளுக்கு சூட்டுங்கோன்னு ஒருத்தருக்கு தான் சூட்டும்படியா வேற இவர் சொல்லிட்டார். பெருமாள் என்ன பண்ணுவார், பிரத்யட்சமா பக்கத்துல ருக்மிணி பிராட்டி இருக்கிறபடினாலே அவ வருத்தப்படக்கூடாது அப்படின்றதுனால உடனே அவ தலையில சூட்டிட்டார். சத்யபாமா நாச்சியார் அங்க இல்லவே இல்ல, அவளுக்கு இந்த சமாச்சாரம் தெரியவே தெரியாது. அதனால பெருமாள் நாரதர் வந்து கொடுக்கிற சமயத்துல கண்ணெதிர்க்க இவா இருந்தா பக்கத்திலேயே இருந்தா சூட்டியா எடுத்து அதோட பெருமாள் முடிச்சுட்டார். நாரதர் என்ன பண்ணினார், இத ஒரு கலகமா சத்யபாமா இடத்துல போய், நான் தேவலோகத்தில இருக்கக்கூடியதான பாரிஜாத புஷ்பம் ஒரு புஷ்பத்தை கொண்டாந்து கொடுத்து உமக்கு யார் பிரியமான பத்னியோ அவளுடைய தலையிலே சூட்டுன்னு சொன்னா, இத்தனை ஆசையா உன்னை கல்யாணம் பண்ணிட்டானே கண்ணன், உனக்கு வந்து சூட்டி விடாம என்னமா அந்த ருக்மிணிக்கு சூட்டலாம் அப்படின்னுட்டு ஒரு கலகத்தை ஏற்படுத்த சத்யபாமா நாச்சியார் பெருமாளிடத்திலே கோபம் கொண்டவளாக, பெருமாளிடத்திலே வருத்தமுற்றவளாக, இனிமேல் கண்ணனை ஆத்திலே செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கோபத்தோட ஊடல்ல இருக்கா. இது தெரியாம கண்ணன் சத்யபாமாவனுடைய கிரகத்துக்கு வந்த போது சத்யபாமாவை கூட்டுண்டே வரார். அவ பதில் சொல்லாம குரல் கொடுக்காம பெருமாளுக்கு முகம் கொடுக்காம முகத்தை கொண்டு பெருமாளை வரவேற்காம முகம் காட்டாம கதவை சாத்திண்டு கோவிச்சுண்டு உள்ளே இருக்கா. இது மாதிரி இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா இதுதான் காரணம்னு நடந்ததை சொல்றா. ஒரு பாரிஜாத்த புஷ்பத்தை கொண்டு வந்து நாரதர் கொடுத்து பிரியமான மனைவிக்கு சூட்டுன்னு சொன்னா எனக்குன்னா சூட்டி இருக்கணும். அப்ப ருக்மிணிக்கு சூட்டினா நான் பிரியம் இல்லாதவளா? அப்ப இத்தனை நாள் வேண்டா விருப்பாதான் என்னோட இருந்துட்டு இருக்கீங்களான்னு இவா கோச்சிக்க. இல்ல அந்த சமயத்துல அங்க இருந்தான்னு சூட்டிட்டேன், 2 பேருமே எனக்கு பிரியமானவாதான், இதை நான் எப்படி நிரூபிக்கிறது, நீ என்ன சொன்னாலும் பண்றேன் அப்படின்னு பெருமாள் சொல்ல, எனக்கும் அந்த பாரிஜாத்த புஷ்பம் வேணும்னு சத்யபாமா நாச்சியார் கேட்க, கவலைப்படாதே உனக்கும் அந்த பாரிஜாத்த புஷ்பத்தை நான் கண்டிப்பா கொண்டாந்து தரேன்னு பெருமாள் அவருக்கு வார்த்தை கொடுக்கிறார். இப்போ அவள் சமாதானமாகி பெருமாளை ஆத்துல சேர்த்தா, 2 பேரும் ஆனந்தமா இருந்துட்டு இருந்தா. இப்படி இருக்கிறச்ச ஒரு சமயம் தேவேந்திரன் இந்திரன் துவாரகைக்கு வரான், வந்து பெருமாளை சேவிக்கிறான். பெருமாளை சேவித்து பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறான், கண்ணா நரகாசுரன் என்னுடைய தேவலோகத்துக்கு வந்து என்னை சண்டை போட்டு என்னை தோற்கடித்து என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான். என்னுடைய பெரும் சொத்துக்களான விலை மதிப்பில்லா சொத்துக்களான மணிபர்வதம், வெண்கொற்ற குடை இதையெல்லாம் கூட கவர்ந்துட்டு போயிட்டான். அது எனக்கு ரொம்ப அவமானம். அது என்னுடைய தாயார் அதிதி தேவியினுடைய குண்டலங்களை எல்லாம் கூட கவர்ந்துட்டு போயிட்டான். வருணனிடத்திலே இருக்கக்கூடியதான சொத்துக்களை எல்லாம் கூட கபலீகரம் பண்ணிட்டு போயிட்டான். ஆகையினாலே தேவர்கள்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு அதிபதி தேவேந்திரன்னு சொல்லிட்டு அங்க ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கு இது ஒரு அசிங்கமா அவமானமா போயிடுத்து. நீதான் அவனை எப்படியானும் ஜெயிச்சு அது அவனிடத்துல இருந்து அவன் கவர்ந்து போனதெல்லாம் மீட்டு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இந்திரன் வந்து கண்ணனிடத்திலே பிரார்த்திக்கிறான். உடனே கண்ணன் பக்கத்துல இருந்த சத்யபாமாவை ஒரு பார்வை பார்க்கிறான். சத்யபாமா நாச்சியாருக்கு ஒரு பாரிஜாத்த புஷ்பம் தானே ருக்மிணி பிராட்டிக்கு கொடுத்தேன், உனக்கு ஒரு மரத்தையே தரேன்னு பெருமாள் வாக்கு கொடுத்திருந்தான். அதாவது பாரிஜாத்த புஷ்ப மரத்தையே உனக்கு சொந்தமாக்குறேன்னுட்டு பெருமாள் வாக்கு கொடுத்தான். இப்ப இந்திரனும் தன்னுடைய சொத்தை மீட்டு தருமாறு பிரார்த்திக்க அதுக்கான சமயம் வந்து விட்டது, வா கிளம்பலாம் என்பது போல சத்யபாமா நாச்சியாரை பெருமாள் பார்க்க
கம்பீரமானவனான கம்பீரியம் பொருந்தியவளான சத்தியபாமா நாச்சியாரும் கூட நானும் உடன் வருகிறேன் அப்படின்னு புறப்பட்டா. ருக்மிணி பிராட்டி சாட்சாத் சாந்த ஸ்வரூபி. இந்த திவதேசத்திலே இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டியை சேவித்தா கூட முகம் அப்படியே சாந்த ஸ்வரூபியா குழந்தைய போல இருக்கக்கூடிய முகம், சாதுவான முகம். அதுவே சத்தியபாமா நாச்சியாரை சேவித்தா ஒரு காம்பீரியம், ஒரு மிடுக்கு தெரியும், ஒரு கம்பீரமான முகம் அது. அதனாலே சத்தியபாமா என்ன பண்ணினா, கம்பீரம் பொருந்தியவளானபடினாலே நானும் வரேன் அப்படின்னா. அதுவும் இல்லாமல் தேர ஓட்டுறதுல ரொம்ப சாமர்த்தியம் சத்தியபாமா நாச்சியாருக்கு. ஆகையினாலே நான் தேரை ஓட்டிட்டு போறேன், வாங்கோ நரகாசுரனை போய் சம்ஹாரம் பண்ணலாம், சம்ஹாரம் பண்ணிட்டு அவனிடத்துல இவா என்னென்ன இழந்தாலும் அந்த செல்வங்களை எல்லாம் மீட்டு திரும்ப அவள் இடத்துல ஒப்படைக்கலாம் வாங்கோ அப்படின்னு கிளம்புறா. கிளம்பி நேர சத்தியபாமா நாச்சியார் தேரை ஓட்டிட்டு போய் நரகாசுரனுடைய ஊரான பிராக் ஜோதிஷபுரம்னு சொல்லக்கூடிய ஊருக்கு போய் நிறுத்துறார். அங்கே நரகாசுரனுக்கும் கண்ணனுக்கும் யுத்தம் நடக்கிறது. யுத்தத்தின் முடிவிலே கண்ணன் நரகாசுரனை சம்ஹாரம் பண்ணி அவனை வீழ்த்திட்டு அவன் கவர்ந்துண்டு போன சொத்துக்களை எல்லாம் தன்னுடையதாக்குகிறான். அதை கொண்டு இந்திரனிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக சொர்க்கலோகத்துக்கு போறான். இதுல ஒரு அனுபவம் இருக்கிறது. இந்திரன் துவாரகையில கண்ணை பிரார்த்திச்சுட்டான். சத்தியபாமையும் கண்ணனும் நரகாசுரனுடைய பிராக் ஜோதிஷபுரத்துக்கு போய் சண்டை போட்டு அவனை சம்ஹாரம் பண்ணி இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டுட்டா. இப்போ இந்திரனிடத்துல கொண்டு கொடுக்க போறான். இதுல என்ன அனுபவம், இதனால என்ன தெரியறதுன்னா, என்னை சேவிப்பதற்காக வரக்கூடிய பக்தர்கள் ஆஸ்திகர்கள் 4 விதம்னு கீதையில பெருமாள் சொன்னானோ இல்லையோ. ஒண்ணு, எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து வரக்கூடியவன், அர்த்தன்னு பெயர் அவனுக்கு. அர்த்தாரதி அப்படின்றவன் இழந்த செல்வங்களை மீண்டும் பெறுவதற்காக என்னிடத்திலே பிரார்த்திப்பவன். இன்னொருத்தன் கைவல்யம்னு சொல்லக்கூடிய ஆத்மானுபவத்தை பிரார்த்திப்பவன். இன்னொருத்தன் எதுவுமே வேணான்னுட்டு என்னுடைய அனுபவமே அவனுக்கு பேரு பாக்கியம் இருக்கிறவன். அவன் தான் ஞானி, அவனே எனக்கு பிராணன் போலன்னு எல்லாம் கீதையில பெருமாள் சொன்னான். இதுல இந்த 2வது ரகம், இழந்த செல்வத்தை மீட்பதற்காக என்னிடத்திலே வருபவன் அப்படின்னு பெருமாள் சாதிக்கிறாரோ இல்லையோ. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த இந்திரன். தான் சண்டையிலே என்னவெல்லாம் நரகாசுரனிடத்திலே இழந்தானோ அதையெல்லாம் மீட்டு கொடுக்க வேண்டும் என்று பெருமாளிடத்திலே அவனை சேவித்து பிரார்த்தித்தவன். அப்படி ஏதோ ஒரு காரியமா ஒரு காரியம் ஆனோன்னு அவன் காலை பிடிச்சாலும் கூட, இதுக்கு ஏதோ காரியம் ஆனோன்னு தானே காலை பிடிச்சது, இதுக்கு என்ன நாம அனுகிரகம் பண்ணிண்டுன்னு பெருமாள் நம்மளை உதாசீனப்படுத்தாம பாராமுகமா இல்லாம அதுக்கும் கூட பிராட்டியோடு கூட போய் அவனுடைய நகரத்துக்கு போய் அவனை சம்ஹாரம் பண்ணி அந்த சொத்தை மீட்டு கொடுக்குறானோ இல்லையோ. ஆகையினாலே இழந்த செல்வத்தை மீட்டு கொடுப்பவன் பெருமாள்னு நினைச்சுண்டு அவரிடத்திலே பிரார்த்தித்தாலும், கேவலம் அந்த காரியானன் சேவித்தாலும் கூட பெருமாள் நம்மை அனுகிரகித்து நமக்காக போய் இழந்த செல்வத்தை மீட்டு கொடுக்கிறான்றது இது மூலமா உணர்த்தப்படுறது. இப்படி நரகாசுரன் கவர்ந்துட்டு போன வஸ்துக்களை எல்லாம் திரும்ப கொடுக்கணும்னு இந்திரலோகத்துக்கு போறா. இந்திரலோகத்துக்கு போய் தேவேந்திரனிடத்திலே நீ இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டுன்னு வந்துட்டோம், இந்தா வச்சுக்கோன்னு கொடுத்துடுறா. அவனுக்கு அத்தனை சந்தோஷம். அவனுக்கு மட்டும் இல்ல, அவனுடைய ஆமடியாலான இந்திராணி, அவனுடைய தாயார் அதிதி, அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோருக்கும் சந்தோஷம். இப்ப அவள்லாம் சேர்ந்துட்டு பெருமாளை பிரார்த்திக்கிறா. எங்களுக்காக இத்தனை பரிசிரமப்பட்டு அவனுடைய ஊருக்கு போய் அவனை சம்ஹாரம் பண்ணி நாங்க இழந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு கொடுத்தபடினால நீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். இத்தனை தூரம் எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, கொஞ்ச நாள் இங்க ஆனந்தமா வசிச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பி துவாரகைக்கு போலாம், கொஞ்ச நாள் 2 பேரும் ஆனந்தமா இந்த சொர்க்கத்துல எழுந்தருளி இருக்க வேண்டியதுன்னு பிரார்த்திக்கிறார். சரின்னு பெருமாளும் சத்தியபாமா நாச்சியாருக்கு அந்த சொர்க்கலோகம், அங்க இருக்கக்கூடிய கிளைமேட், அங்க இருக்கக்கூடிய ஆச்சரியமான செடி கொடி தோப்பு துறவுகள் தோட்டங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப அழகா இருக்கு, இந்த இடத்துல கொஞ்ச காலமாவது வசிக்கணும்னு ஆசைப்படுறா தாயார். சரின்னுட்டு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து அங்க சில காலம் வசிச்சுட்டு வரா. அப்படி இருக்கிற சமயத்துல சத்தியபாமா நாச்சியார் அப்படி தோட்டம் துறவுன்னு சுத்தி பார்த்துட்டு அந்த அழகை ரசிச்சுட்டு வரபோது இந்திராணியானவள் பாரிஜாத்த மரத்திலிருந்து ஒரு புஷ்பத்தை பறித்து தலையில சூட்டிக்கிறார். தினமும் பண்ணிட்டு இருக்கா. இதை பார்த்த சத்தியபாமா நாச்சியாருக்கு தனக்கும் அந்த பாரிஜாத்த புஷ்பம் வேணும்ன்ற ஆசை வந்தது. அவள் இந்திராணியிடத்திலே எனக்கும் இந்த பாரிஜாத்த புஷ்பத்தை சூட்டிக்கணும்னு ஆசை, எனக்கு ஒரு புஷ்பம் கொடுங்கன்னு கேட்கிறா. அந்த சத்தியபாமையும் கண்ணனும் மட்டும் இல்லைன்னா இவா இழந்த சொத்துக்களை எல்லாம் இவா மீண்டும் பெற்றே இருக்க முடியாது. தேவலோகம் இவாளுக்கு சொந்தமாகவே ஆகியிருக்காது. அந்த நன்றியை எல்லாம் மறந்துட்டு அகங்காரத்தோட இந்திராணி என்ன சொன்னா, இது தேவலோகத்திலே இருக்கக்கூடிய புஷ்பம், தேவர்கள் மட்டுமே, தேவ மாதுக்கள் மட்டுமே சூட்டி கொள்ளக்கூடிய புஷ்பம், சாதாரண மனுஷாளுக்கெல்லாம் இந்த புஷ்பத்தை தர முடியாதுன்னு
இல்லைன்னு சொல்லி தர மறுத்துட்டா. பெருமாள் என்ன பண்ணினா, இந்திரனிட சத்யபாமா நாச்சியார் பெருமாள் இடத்துல போய் நான் ஆசையா ஒரு பாரிஜாத புஷ்பம் கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டா இந்திராணி அப்படின்னு வருத்தமா சொல்ல, பெருமாள் இந்திரனிடத்திலே சொல்ல, இந்திரனும் அதையே சொல்றான், மனுஷாளுக்கெல்லாம் தேவலோகத்து புஷ்பத்தை எல்லாம் தர முடியாது அப்படின்னு. உடனே நன்றி இல்லாம இவன் இந்த மாதிரி சொன்ன உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்து. உடனே என்ன பண்ணினான் பெருமாள், இந்திரலோகத்துல இருந்த அந்த பாரிஜாத்த மரத்தை அப்படியே வேரோட புடுங்கலான்னு போனான். அப்போ இந்திரனுக்கும் பெருமாளுக்கும் சண்டை ஆரம்பிச்சுடுத்து. என்னுடைய லோகத்திலே எனக்கு சொந்தமான பாரிஜாத்த மரத்தை நீ புடுங்குறியா, நான் இல்லைன்னு சொல்லியும் விடாம எடுக்கிறியான்னுட்டு பெருமாளுடைய யுத்தம் பண்ணான். யுத்தத்திலே பெருமாள் இந்திரனை வீழ்த்தினார். இந்திரன் தோற்று போனான். அந்த கோபத்திலே பெருமாள் என்ன பண்ணார், என்ன என் ஆமடியாளுக்கு ஒரு புஷ்பம் எடுத்துக்க கூடாதுன்னு சொன்னபடியினாலே இந்த அழகான பொழில், இந்த அழகான தோட்டம் இல்லாமல் போக கடவுதுன்னு அந்த பூந்தோட்டத்தை பெருமாள் கோபத்திலே அழித்து விட்டு, எந்த பாரிஜாத்த மரத்து மேல சத்யபாமா நாச்சியார் ஆசைப்பட்டு கேட்டாலோ அந்த மரத்தை வேரோட புடுங்கிண்டு துவாரகைக்கு வந்துடுறா பெருமாளும் சத்யபாமையும். வந்து சத்யபாமாவினுடைய ஆத்து புழக்கடையிலே அந்த பாரிஜாத்த மரத்தை பெருமாள் நட்டு வைக்கிறார். ஸ்வர்கலோகத்தில் இருந்த பாரிஜாத்த மரமானது இப்ப துவாரகையிலே சத்யபாமா ஆத்து பின்னால புழக்கடையில வந்துடுத்து. இப்போ தினம் நன்னா பூத்து குலுங்கிறது. ஆசை தீர அதுல இருக்கக்கூடிய புஷ்பங்களை எல்லாம் சூட்டி விளையாடி மகிழ்கிறாள் சத்யபாமா நாச்சியார். இத பார்த்து ருக்மிணி பிராட்டிக்கு கொஞ்சம் கோபம், கொஞ்சம் வருத்தம். எனக்கு நாரதர் கொண்டாந்து கொடுத்த கேவலம் அந்த ஒரே ஒரு புஷ்பத்தை மட்டும் கொடுத்தீங்க, சத்யபாமாவுக்கு மட்டும் அவ்வளவு தூரம் போய் இந்திரனோட சண்டை போட்டு அவன் தோட்டத்தை எல்லாம் அழிச்சுட்டு அங்கிருந்து பாரிஜாத்த மரத்தை வேரோட புடுங்கிட்டு வந்து அவ ஆத்துல வச்சு தினம் அவ வந்து கணக்கே இல்லாத பாரிஜாத புஷ்பங்களாலே தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாள். மாலை சூட்டிக்கிறா, தலைக்கு சூட்டிக்கிறா, எடுத்து போட்டு விளையாடுறா. அந்த பாரிஜாத்த மரத்தினுடைய நிழல்ல அந்த வாசனையிலேயே சுக்கமா படுத்துட்டு இருக்கா. அது என்ன அவளிடத்துல மட்டும் அத்தனை ஆசை உங்களுக்கு ஒண்ணு, இவள் ஊடல் கொள்கிறாள். இப்போ சரி, ரெண்டு பேருக்கும் சமாதானம் பண்ணி வைக்க வேணும், ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய சண்டையை, சிறு மோதலை சமரசம் பண்ணி வைக்க வேணும்னு பெருமாள் திருவுள்ளம் பற்றினோம். இங்க இப்படி நடந்துட்டு இருக்கிறச்ச தேவலோகத்துல இந்திரனுடைய தாயாரான அதிதி தேவி இந்திரனுக்கு போய் புத்தி சொல்றா. இந்திரா, கண்ணனும் சத்யபாமையும் யாரு? சாட்சாத் நாராயணன் அவனுடைய தர்மபத்தினா, அவ இல்லைன்னா நம்ம எல்லாம் ஏது? உன்னை இந்த இந்திர பதவியில உட்காத்தி வச்சிருக்கிறதே பெருமாள் தானே. அதுவும் போக அவன் கண்ணனா அவதாரம் பண்ணின போது கூட நரகாசுரன் உன்னை வீழ்த்திட்டோ உன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டான், காப்பாத்துன்னு நீ அவன் கால தானே போய் பிடித்த. அவன் தானே மீட்டு உனக்கு பழையபடி உன்னுடைய செல்வங்களை எல்லாம் கொண்டாந்து உன்னை ரட்சித்து உன்னுடைய இடத்துல வைத்து உன் சொத்துக்களை எல்லாம் மீட்டு கொடுத்தான். அவனுடைய தேவி ஆசையா கேட்டதுக்கு இந்திராணி ஒரு புஷ்பத்தை கொடுத்திருந்தா இவ்வளவு தூரம் வந்திருக்காது. அவதான் தப்பா பண்ணிவிட்டா, நீயும் தப்பு பண்ணிவிட்ட பேர். அவ தப்பு பண்ணியிருந்தா கூட அவ ஏதோ தெரியாம சொல்லிட்டா, மன்னிச்சிருங்கோ, எத்தனை புஷ்பம் வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு நீ சொல்லிருக்கணும். நீயும் மனுஷாளுக்கெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி அவமதித்து பகவானோடயே சண்டை போடக்கூடியதான பெரிய அபச்சாரத்தை வேற பண்ணி பெருமாள் கோபம் கொண்டு உன்னுடைய தோட்டத்தை அழிக்கும்படியா நடந்துட்டியே. இது எவ்வளவு பெரிய அபச்சாரம் தெரியுமா? ஏன் உனக்கு புத்தி இப்படி மழுங்கி போயிடுத்து? நீ பண்ண மகா அபச்சாரத்திற்கு நீ வருந்தனும். வருந்தி அந்த பெருமாளுடைய காலை பிடித்து அவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்டதுக்கு ஏதானும் பிராயசித்தம் பண்ணாதான் அந்த பாவம் உன்னை விட்டு போகும், நீ நன்னா இருப்பே, இல்லைன்னா கஷ்டப்பட்டு இருப்பேன்னு தாயாரானவள் அதிதி தேவியானவள் இந்திரனுக்கு புத்தி சொல்றா. இது இப்படி இருக்க இந்திரன் என்ன பண்ணினா, இந்த பலாசவன கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருநாங்கூரிலே இந்த திருக்காவலம் பாடி இருக்கக்கூடியதான இடத்திலே சாதாரண வனமா இருந்தது. அது அங்கே தடமலர் பொய்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்கரணியை, ஒரு குளத்தை வெட்டுறான் இந்திரன். வெட்டி அதிலே பொற்றாமரை முதலான உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் கூட பயிரிடுறான். நாளுக்கு நாள் அந்த குளத்திலே தாமரை, பொற்றாமரை, ஹேமாப்ஜம் முதலான புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறது. அது மட்டும் இல்லாமல் எந்த சத்யபாமா நாச்சியார் எந்த தோட்டங்களின் மீது, பொழில்களின் மீது ஆசைப்பட்டாலோ அவள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சது போல தேவலோகத்தில் ஸ்வர்க்கத்தில் இருந்தது போலவே அழகிய பூத்தோட்டங்களை எல்லாம் இந்திரன் தன் கையாலேயே அமைக்கிறான். இப்படி நிறைய கான்னா சோலைகள் சூழ்ந்து இருக்கக்கூடிய, தடமலர் பொய்கை தீர்த்தத்தினாலே குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, ஜல சமிருத்தியான நீர்வளம் நிறைந்த அந்த நீர்வளத்தினாலே நிறைய புஷ்பங்கள் எல்லாம் பூத்து குலுங்கி அந்த புஷ்பங்கள்ல தேன் சொரியக்கூடிய, மா, பலா, வாழை முதலான நிறைய கனிகள்லாம் பூத்து குலை குலையாக தொங்கக்கூடிய ஆச்சரியமான ஒரு வனமாக இந்திரன் இந்த ஊரை மாத்திடுறான். மாத்திட்டு எம்பெருமானிடத்திலே துவாரகைக்கு போய் பிரார்த்திக்கிறான். பெருமாளே, என்னுடைய தோட்டத்திலே என்னுடைய பூம்பொழில், பூ பிளஸ் பொழில், பூந்தோட்டம், பூக்கள் நிறைந்த சோலை அப்படின்னு அர்த்தம்.
என்னுடைய எந்த பூம்பொழில் அழகா இருக்குன்னு அதை ரசிச்சுண்டு அப்படி ஆனந்தமா உலா வந்த சத்யபாமா நாச்சியார் ஒரு பாரிஜாத புஷ்பம் கேட்டா தராம நாங்க அபச்சாரப்பட்டோமோ, அது எவ்வளவு பெரிய தப்பு, மகாபராதம் அப்படின்னு உணர்ந்துட்டோம். அதுக்கு பிராயச்சித்தமா அடியனினுடைய கையால ஒரு குளத்தை தோண்டி அதை சுத்தி சொர்க்கத்திலே இருப்பது போலவே ஆச்சரியமான பூந்தோட்டங்களை எல்லாம் கூட நிர்மாணம் பண்ணி இருக்கிறேன். இப்போ அந்த புஷ்பத்திலே தாமரைகள்லாம் நன்னா பூத்து குலுங்குறது, நன்னா கமகமான் வாசனை வர்றது, பொற்றாமரை எல்லாம் கூட விசேஷமா பூக்கிறது. அந்த சோலைகள்ல நிறைய புஷ்பங்கள்லாம் பூத்து குலுங்குறது, காய் கொடிகள், நிறைய பழங்கள் கிழங்குகள் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாட்டுண்டு ஆனந்த கூத்தாடி கொண்டு மிருகங்களும் பறவைகளும் அங்கே இனிய ஒளி எழுப்பி கொண்டிருக்கின்றன. இப்படி பாக்குறதுக்கே ரம்யமா இங்கேயே தங்கிட மாட்டோமான்னு சொல்லும்படியா ஒரு இயற்கை எழிலோட கூட அந்த க்ஷேத்திரம் காட்சியளிக்கிறது. அந்த இடத்திலே தேவரீர் ருக்மிணி சத்யபாமான்னு 2 நாச்சியாரோட கூட எழுந்தருளி நித்தியவாசம் பண்ணி என்னுடைய பாவத்தை பொறுத்தருள வேண்டும், நான் பண்ண பெரும் குற்றத்தை மன்னித்தருள வேண்டும்னு இந்திரன் பிரார்த்திக்கிறான். பெருமாள் இங்க என்ன நினைச்சுட்டு இருக்க, ஒரு பாரிஜாத்த மரத்தினாலே ருக்மிணிக்கும் சத்யபாமாவுக்கும் இடையே கோல்டு வார் நடக்கிறது. 2 பேரும் பெருமாளுக்கு எம் மேல ஆசையா உன் மேல ஆசையான்னு அவளுக்குள்ள போட்டா போட்டி வேற. 2 பேரும் தனக்கு சமம் தான், 2 பேரையும் தான் சமமாதான் நினைக்கிறேன்னு பெருமாள் அவளுக்கு உணர்த்த வேண்டிய கட்டாயம். அதுக்காக இந்த சண்டையை எப்படியான சமரசம் பண்ணணும்னு மனசுல நினைச்சுன்ற பெருமாளுக்கு இது ஆச்சரியமான ஒரு வாய்ப்பா கிடைக்கவே ருக்மிணி சத்யபாமா 2 பேரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு அழிச்சுட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய அழகையெல்லாம் காட்டி 2 பேருக்கும் அது மேல ஆசை வரும்படியா பண்ணி, இந்திரனானவன் தான் நட்ட மரங்கள்ல பாரிஜாத்த மரத்தையும் கூட நட்டிருந்தான். அதுவும் போக எம்பெருமான் இவாளை அழிச்சுண்டு வரச்ச சத்யபாமாவுக்காக ஆசையா ஸ்வர்க்கத்திலேருந்து எடுத்துட்டு வந்த பாரிஜாத்த மரத்தையும் கூட எழுந்தருள பண்ணி கொண்டு இந்த ஊருக்கு வந்து விடவே இந்த ஆச்சரியமான பாரிஜாத்த மரம் பெருமாள் கொண்டாந்தது ஒண்ணு, இந்திரன் நட்டது ஒண்ணு. இப்படி ஆளுக்கு ஒரு பாரிஜாத்த மரத்தோடு கூட சந்தோஷமா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம ஒற்றுமையா இருக்கணும்னு பெருமாள் இவா 2 பேருக்குரிய சண்டையை சமரசம் பண்ணி தீர்த்து வைத்த க்ஷேத்திரமாக இந்த க்ஷேத்திரம் ஸ்தல புராணத்திலே காட்டி கொடுக்கப்படுகிறது. இப்படி அழகான காவலம்பாடி, சோலைகளாலே வலம் மிக்கிருக்கக்கூடிய குளிர்ச்சியான ஊர் இது திருக்காவலம்பாடி. இங்கே மேய கண்ணன் அப்படின்னா இந்த ஊரிலே மகிழ்ந்து நித்தியவாசம் பண்ணி இங்கேயே தங்கிவிட்ட கண்ணன் அப்படின்னு இந்த ராஜகோபாலனை ஆழ்வார் கொண்டாடுறார். இப்படி இந்திரனாலே சமைக்கப்பட்ட இந்த வனங்களுக்கு நடுவே பெருமாள் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட பாரிஜாத விருட்சத்தோடு கூட எழுந்தருளினபடியினாலே இது துவாரகைக்கு சமானமான க்ஷேத்திரமா ஸ்தல புராணம் சொல்றது. இந்த பெருமாள் தகுந்த சமயம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த பெருமாள் ருத்ரனுடைய கோபத்தை அடக்க வேணும் என்கிற வியாஜத்திலே அதை சாக்காக கொண்டு அப்போது சேவை சாதித்து ஏற்கனவே விஸ்வக்சேனருக்கும் அந்த ஹரிமித்ரனுக்கும் வரம் கொடுத்தது போல இங்கே அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவமா கோயில் கொண்டு இப்போது நமக்கெல்லாம் சேவை சாதிக்கக்கூடிய மாதிரி எழுந்தருள் இருக்கிறான் பெருமாள் அப்படின்றது ஸ்தலபுராணம். திருமங்கையாழ்வார் இந்த திவதேசத்தை மங்களாசாசனம் பண்ணியிருக்கிறார். பெரியாழ்வார் இந்த திவதேசத்தை பேர் சொல்லி மங்களாசாசனம் பண்ணலன்னாலும் கண்ணன் இந்திரலோகத்திலிருந்து சத்யபாமாவுக்காக பாரிஜாத்த புஷ்பத்தை பாரிஜாத்த மரத்தை கொண்டாந்தத ஆச்சரியமா தன்னுடைய பாசுரத்திலே குறிப்பிடுறார். கற்பகக்காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் வைத்தவன் என்னை புறம் புல்குவான், உம்பர்கோன் என்னை புறம் புல்குவான் என்கிற பாசுரத்திலே கற்பகக்காவு கருதிய காதலிக்கு இப்பொழுது ஈவன் என்று இந்திரன் காவினில் நிற்பன செய்து நிலாத்திகள் முற்றத்துள் வைத்தவன். எந்த பாரிஜாத்த புஷ்பம் வேணும்னு ஆசைப்பட்ட காதலியான சத்யபாமை கேட்டாலோ அப்போது இப்பவே அவளுக்கு அது தரேன் பாருன்னுட்டு இந்திரனுடைய சோலையிலே இருந்த பாரிஜாத்த புஷ்பத்தை எடுத்து கொண்டு வருவதற்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி கொண்டாந்து கொடுத்த பெருமாள் இவன். உம்பர்கோன் தேவாதி தேவன் பரம்பொருள் என்பதா கண்ணனை கொண்டாடுற. நேர இந்த ஊரை சொல்லல, இந்த பெருமாள் பேரை சொல்லல, அவ்வளவுதானே தவிர சத்யபாமைக்காக பெருமாள் பாரிஜாத்த புஷ்பம் கொண்டாந்து கொடுத்ததை பெரியாழ்வாரும் கூட கொண்டாடுறார். இப்படி ஆச்சரியமா ருக்மிணி சத்யபாமாவோடு கூட பெருமாள் இங்கே எழுந்துள்ளிருக்கிறான். இந்திரன் தான் இந்த ஊரை சமைத்தான், இந்த தோட்டங்களை எல்லாம் வைத்தான் அப்படின்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பார்த்தா ஆழ்வார் பாசுரத்துல தெரிவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். ஏவிலம் கன்னிக்காகி இமயவர் கோணை செற்று காவலம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய், பூவளம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. பூவலம் பொழில்கள் சூழ்ந்த
நிறைய புஷ்பத்தினாலே புஷ்ப வளம் நிறைந்த தோட்டங்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய புரந்தரன் செய்த நாங்கை காவலம்பாடி. நாங்கை அப்படின்னா திருநாங்கூர், காவலம்பாடின்றது திருநாங்கூர்ல இருக்கக்கூடிய 11 திவதேசங்கள்ல ஒன்றான இந்த திவதேசம். புரந்தரன் யாருக்கு பெயர்னா இந்திரனுக்கு பெயர். புரந்தரன் செய்த நாங்கை காவலம்பாடினா இந்திரனாலே பண்ணப்பட்ட, இந்திரனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, இந்திரனாலே குளம் வெட்டி தோட்டம் அமைக்கப்பெற்ற திருக்காவலம்பாடின்னு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அதுதான் இந்திரன் இந்த ஊரை பண்ணினதுக்கான ஆதாரம். இங்கே பெருமாள் ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு எழுந்துள்ளபடியினாலே ஆவணி மாசம் ரோஹிணி ஸ்ரீ ஜெயந்தி அன்னைக்கு பெருமாளுடைய அவதார திருநட்சத்திரம். அதை கணக்கு பண்ணி 10 நாள் பிரம்மோற்சவம் பெருமாளுக்கு. கொடிமரம் இல்லை, ஆனாலும் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த ஊர்ல வசதி வாய்ப்புகள் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, மனுஷாலாம் ரொம்ப குறைவு. அதனால பிரம்மோற்சவம் 10 நாள் அப்படின்னா 10 நாள்ல ராத்திரியில மட்டும்தான் உற்சவம், கார்த்தால உற்சவம்ன்றதே கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல 2 வேலையும் நடந்துட்டு இருந்திருக்கலாம். இப்ப மனுஷா எல்லாம் இல்ல, சௌகரியம் போறல, வசதி போறல, ஏழை பண்றதுக்கு யாரும் இல்லைன்றதுனால கார்த்தால எல்லாம் அவாவா உத்தியோகம், ஸ்கூல், காலேஜ்னு எல்லாம் அவாவா பழுப்ப தேடி போயிடுறதுனால கார்த்தால பெருமாளை எழுந்துருளை பண்றதுக்கு யாரும் இல்லாதபடினாலே எல்லாம் அவாவா வேலை படிப்பெல்லாம் முடிஞ்சு ஆத்துக்கு வந்தா விட்டு சாயங்காலமா பெருமாளை எழுந்துருளை பண்ணி 10 நாள் ராத்திரியில மட்டும் ஒரு வேளை மட்டும் உற்சவம் நடக்கக்கூடிய விதேசமாக இந்த விதேசம் இருக்கிறது. இப்படி ஆவணி ரோகிணி பெருமாள் அவதாரளின திருநாள். ஆழ்வார் அனுபவம்னு பார்த்தால் பெரிய திருமொழியில 4, 6 திருக்காவலம்பாடி 10 பாசுரத்தினுடைய அனுபவம். காவலம் தன் பாடி சோலைகள் வளம் மிக்க சமுருத்தியை தருவதனாலே குளிர்ந்த பிரதேசம் அப்படின்னு ஆழ்வார் மங்களாசனம் பண்றார். பிராட்டியோடு கூட சேர்ந்த பெருமாளைத்தான் சரணாகதி பண்ணணும் அப்படின்றதுனால மடவரல் மங்கை தன்னை மார்வக திருத்தினானே அப்படின்னு கொண்டாடின ஆழ்வார் கண்ணனே கலைகண் நீயே அப்படின்னுட்டு சரணாகத்தியும் பண்றார். கலைகண் அப்படின்னா என்ன? சரண். ஊரிலேன் காணியில்லை, உறவு மற்றொருவர் இல்லை, பாரில் நின் பாதமூலம் பற்றிலேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே என் கண்ணனே கதறுகின்றேன், ஆருளர் கலைகண்ணம்மா அரங்கமான குருளானே. எனக்கு யார் சரண் இருக்கா சுவாமி, எனக்கு யார் கதி அப்படின்னா கலைகண் அப்படின்னா சரண், கதின்னு அர்த்தம். யார் இந்த ஆழ்வாருக்கு கதியாம்? கண்ணனே கலைகண் நீயே, கண்ணனே நீதான் எனக்கு கதி, நீதான் எனக்கு சரண், உன்னைத்தான் நான் சரணாகதி பண்ணணும். சரி, கண்ணனே உன்னை சரணாகதி பண்ணணும்னு சொல்லிட்டு பெருமாளை மட்டும் சரணாகதி பண்றது ஸ்வரூபமா? அப்படி பண்ணா பலிக்குமா அப்படின்னா ஆழ்வார் என்ன பண்றார்? மடவரல் மங்கை தன்னை மார்வகத்திருத்தினானே அப்படின்னுட்டு பிராட்டியை மார்பிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய கண்ணனே நீயே எனக்கு கதி அப்படின்னுட்டு பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாளே நமக்கு புருஷகாரம், பிராட்டியுடன் சேர்ந்த பெருமாளே நமக்கு சரண் அப்படின்றத காட்டி கொடுக்கிறார். கீதையில கண்ணன் என்ன சொன்னார்? மாமேகம் சரணம் பிரஜ, நான் ஒருவனே கதி என்று என்னை பற்றுன்னு சொன்னார். அப்படி நானே கதின்னு பெருமாள் கீதையில சொன்னதுனாலே அந்த கீதையை அந்த நானே கத்தின்னு சொன்ன கண்ணனே இங்க இருக்கக்கூடியதுனால கண்ணனே கலைகண் நீயேன்னு கீதையில சொன்ன சரணாகத்தியை இங்க அனுஷ்டிக்கிறார் ஆழ்வார். மாமேகம் சரணம் பிரஜா, என்னை ஒருவனையே சரணமாக பற்று, மாசுஷகா வருந்தாதே அப்படின்னு சொன்ன கண்ணன் இங்க எழுந்துள்ள இருக்கிறான். அவன் சொன்ன வார்த்தையை அப்படியே இங்க ஆழ்வார் கடைபிடிக்கிறார். அதனால 10 பாசுரத்திலையும் கண்ணனே கலைகண்ணியே, கண்ணனே கலைகண்ணியேன்னு கிருஷ்ணா நீதான் எனக்கு சரண், நீதான் எனக்கு கத்தின்னு ஆழ்வார் சரணாகதி பண்றார். வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்த ராமன் இவன். ராவணனுடைய தலைகளை வெட்டி எறிந்து அவனை சம்ஹாரம் பண்ணி அவனுடைய ராஜ்யத்தை விபீஷணனுக்கு கொடுத்த ராமன் இவன். சின்ன குழந்தையா இருக்கிறச்சேயே கம்சனுடைய மல்லர்களை எல்லாம் மாய்த்து அவனுடைய குவளையாபீடம் என்கிற யானையையும் கொன்று அந்த கம்சனையும் கூட கொன்று பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போய் தர்மபுத்திரனுக்கு அரசையும் மீட்டுக் கொடுத்த பெருமான் இவன். பாரத போரையும் முடித்து வைத்த கண்ணன் இவன். அப்படின்னு எல்லாம் தசாவதாரங்களிலே எம்பெருமானுடைய சரித்திரங்களை எல்லாம் சொல்லி பாடி புகழ்கிற ஆழ்வார் கண்ணனே கருத்தனே கடவுளே அப்படின்னு எல்லாம் பெருமாளை சம்போதனம் பண்றார். கண்ணன் அப்படின்னா என்ன? ரட்சிப்பவன், நீதான் எங்களை ரட்சிக்கிறவன், உன்னை தவிர ரட்சிக்கிறவா யாரும் கிடையாது, நீதான் எங்களை காப்பாற்றணும். கருத்தனே, நீதான் எங்களுக்கு தெய்வம், எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறவன் நீதான். கடவுளே, எங்களுக்கு இறைவனாக இருந்து கொண்டு எங்களுக்கு துணையாக இருந்து கொண்டு எங்களை எல்லாமாக நடத்தி கொண்டிருக்கிற நியந்தா நீதான். நீ இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே இல்லை
அப்படின்னு எல்லாம் இந்த எம்பெருமான் தான் நமக்கு எல்லா விதமான உறவு என்பதை ஒரு பாட்டுல ஒரு வார்த்தையை சொல்லி ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். கடைசியில சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமறை அவையுமானாய் அப்படின்னுட்டு என்னென்ன வஸ்துக்கள் எல்லாம் உண்டோ, என்னென்ன தத்துவங்கள் எல்லாம் உண்டோ அது எல்லாமே நீதான் அப்படின்னு இந்த கண்ணனை புகழறார் ஆழ்வார். இந்திரனை வென்று கல்பக விருட்சத்தை கொண்டாந்தான், இந்திரனை வென்று பாரிஜாத்த புஷ்பம் கொண்ட பாரிஜாத்த மரத்தை கொண்டாந்தான். அப்படி இந்திரனாலேயே நிர்மிக்கப்பட்ட காவலம்பாடின்னு சொல்லக்கூடிய இந்த ஊரிலேயே நித்தியவாசம் பண்ணுகிறான். இப்படி இந்திரனுக்கு நிறைய அனுகிரகம் பண்ணி புத்தி வர வைத்த பெருமாள். இந்த ஊருடைய வளம் எப்படி இருக்கிறது, இயற்கை எழில் எப்படி இருக்கிறதுன்னா, பருத்தெழு பலவும் மாவும் விழுந்து ஒழுகு நாங்கை அப்படின்னு கொண்டாடுறார். பருத்து எழு பல, பல அப்படின்னா பலவு அப்படின்னா பலாமரம்னு அர்த்தம். பருத்து எழக்கூடிய பலாமரம், நல்ல ஒசரமா நல்ல பருத்து மலை போல இருக்கக்கூடிய பலாப்பழங்கள் நிறைய மரத்துல அப்படி கொத்து கொத்தா தொங்குறது. அது வெயிட் தாங்க முடியாம, செல்ஃப் வெயிட்டே நிக்க முடியாம கிராவிட்டியில உழறது. அப்படி உழற நிறைய பலாப்பழங்களை குரங்குகள் முதலான நிறைய விலங்குகள் சாப்பிட்டு அதுல இருக்கக்கூடிய தேனை சாப்பிட்டு அப்படி மது உண்ட மயக்கத்திலே சுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி ஆச்சரியமான சமிருத்தியான அந்த விதேசம். யாரோ பலாமரத்துல ஏறி பலாப்பழத்தை அறுத்து சாப்பிடுறான்றதே இல்ல, தானா விழறது. யாரோ வரவா போறவெல்லாம் சாப்பிட்டு இருக்கா. அதே மாதிரி மாம்பழமும் கூட தானே பழுத்து விழறது. மிருகங்கள் என்ன, பறவைகள் என்ன, மனுஷா என்ன எல்லாம் சாப்பிடுறா. இப்படி பலா தேனும் மான் தேனும் பாயக்கூடிய ஊரா, இயற்கை வளம் மிக்க ஊராக இந்த திருக்காவலம்பாடி இருக்கிறதுன்னு ஆழ்வார் கொண்டாடுறார். ஆழ்வார் பிரத்யேகமா படவர உச்சிதன் மேல் பாய்ந்து பன்னடங்கள் செய்து மடவரல் மங்கை தன்னை மார்பக திருத்தினானே அப்படின்னு கொண்டாடினர். இங்கே மடவரல் மங்கைன்னு ஸ்ரீதேவிக்கு பெயர் சூட்டினார். அதுதான் இந்த கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய ருக்மிணி தாயாருக்கு ஸ்ரீதேவிக்கு திருநாமமா சம்பிரதாயத்திலே சொல்லப்படுகிறது. பட அற உச்சிதன் மேல் படங்கள் எடுத்து ஆடிக்கொண்டிருந்த காளியப்பாம்பினுடைய தலையின் மேலே பாய்ந்து ஏறி நின்று பல் நடங்கள் செய்து பலவிதமான நடங்களை எல்லாம் ஆடி மடவரல் மங்கை தன்னை மார்பக திருத்தினானே, மடப்பமுள்ளவளான தன்னுடைய தேவியான ஸ்ரீதேவியை, ருக்மிணியை, அலர்மேல் மங்கையை தன்னுடைய மார்பகத்திலே நித்தியவாசம் பண்ணும்படியாக அணைத்துக் கொண்ட பெருமாள் அப்படின்னு கொண்டாடுறார். இதுக்கு என்ன தாத்பரியமா இருக்க முடியும்? இந்த காளியன் ஒரு நாகம், அவனுடைய பத்னிகளான நாகபத்னிகள்லாம் சேர்ந்து அவனை ஒண்ணும் பண்ணிடாதுங்கோ, எங்களுக்கு மாங்கல்ய பிக்ஷை அளிக்கணும்னு பெருமாளிடத்திலே வேண்ட, அவனுடைய கர்வத்தை அவனை அடக்கி ஆள வேண்டும், அவனுக்கு புத்தி வரவழைக்க வேண்டும், ஆனால் அவனை ஒண்ணும் பண்ணக்கூடாதுன்னுட்டு அவனுடைய படங்கள் கொண்ட தலையின் மீது பாய்கிறான் பெருமாள். பாய்ந்து அவனுடைய திருவடிகளை சாற்றி அந்த ஸ்திரீகளுக்கு அனுகிரகம் பண்ணி அவர்களுக்கு ரட்சையாக இருக்கக்கூடிய பெருமான் இவன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவன் மார்பிலே இருக்கக்கூடிய மடவரல் மங்கையான மகாலட்சுமி உறைவதுதான் காரணமா. சுவாமி, அந்த ஸ்திரீகள்லாம் இவன் துஷ்டனா இருந்தாலும் எங்களுக்கு கணவனா போயிட்டான், அவனை மன்னிச்சுடுங்கோ, அவனுக்கு பிராண பயம் இருக்கு, அதனால அவனுக்கு உயிர் பிச்சை கொடுங்கன்னு கேட்கிறா. அவ முகத்துக்காக போனா போகுதுன்னு அவனுக்கு புத்தி வர மாதிரி அவனை மிரட்டி வைக்கலாமே தவிர ஒன்னும் பண்ண வேண்டான்னு பிராட்டி பிரார்த்திக்கிறா. அதனால பெருமாள் போனா போறதுன்னு விடுறான் போல் இருக்கு. ஆகையினால அந்த பெண்களுக்கு, அந்த ஸ்திரீகளுக்கு அபிமுகமா பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணது, அந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அதிபத்னியா இருக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய மார்பிலே வாசம் பண்ணுவதுதான் அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். அதனால யார் எந்த தப்பு பண்ணினாலும் கூட பண்ணது தப்புன்னு உணர்ந்து இவன் திருவடிகளை பிடித்து கொண்டால், இங்க இருக்கக்கூடிய மடவரல் மங்கையான ருக்மிணி என்ன, செங்கமலவள்ளியான சத்யபாமாவென்ன, இவா ரெண்டு பேரும் இந்த ராஜகோபாலனிடத்திலே நமக்காக நம்முடைய குற்றங்களுக்காக பரிந்துரை பேசி போனா போறது, ஒழிஞ்சு போறது, மன்னிச்சுடுங்கோன்னு பிரார்த்திப்பா. அதனால இவா சம்பந்தத்தினாலே பெருமாள் நம்முடைய குற்றங்களை மன்னித்து நமக்கு இவாளோடு கூட சேர்ந்து அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு தெரியப்படுத்துறார் அப்படின்னு வியாக்கியானம். இது ஒரு ஆச்சரியமான அனுபவம். அதுவும் இல்லாமல் கலைகண் நீயே, நீதான் சரண். சரணாகதி யார பண்ணணும்? பிராட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பெருமாளை. அதனால 1க்கு 2 பிராட்டிமாரோட கூட இங்க எம்பெருமாள் எழுந்தருளி இருப்பதனாலே இவன் தான் சரண். அதனாலதான் வேற எந்த திவ்ய தேசத்திலும் சொல்லாதபடி 9 பாசுரத்திலும் கலைகண்ணியே கலைகண்ணியேன்னு சொல்லிட்டு வர்றார் ஆழ்வார். இவன் தான் சரண் நமக்கு. ஏவிலம் கண்ணிக்காகி இமயவர் கோனை செற்று
காவலம் கடிதிருத்து கற்பகம் கொண்டு போந்தாய் பூவலம் பொழில்கள் சூழ்ந்த புரந்தரன் செய்த நாங்கை காவலம் பாடிமேய கண்ணனே கலைகண்ணியே. இளம் கண்ணிக்கு ஆகி இந்திராணியை விட இன்னும் இளையவளான இளமை பொருந்திய தன்னுடைய சத்யபாமாவிற்காக போரிலே இமையவர்கோன் தேவர்களுக்கு தலைவனான இந்திரனை செற்று அவன் கர்வத்தை அடக்கி அவனை பங்கப்படுத்தி அவனுக்கு புத்தி புகட்டி காவலம் கடிதிருத்து அவனுடைய நந்தவனத்தினுடைய அழகையெல்லாம் கோபத்திலே அழித்து கற்பகம் கொண்டு போந்தாய் பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு கொண்டு போனவனே. புரந்தரன் செய்த அந்த இந்திரனே சமைத்த அந்த இந்திரன் தன் கையாலேயே ஏற்படுத்திய பூவலம் பொழில்கள் சூழ்ந்த புஷ்ப வலம் மிக்க பாரிஜாத்த சோலைகள் சூழ்ந்த நாங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய திருநாங்கூரிலே காவலம்பாடியிலே எழுந்தருளிருக்கக்கூடிய கண்ணனே நீதான் எமக்கு சரண் அப்படின்னு சரணாகதி பண்றார். இதனால ஸ்தல புராணத்தை ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். இளம் கண்ணி இளம் கண்ணி அப்படின்னா இந்த இந்திராணியை விட இன்னும் இளமை தோன்றக்கூடிய சத்யபாமை. பொதுவா தேவர்கள்லாம் பஞ்சவிம்சதி வார்ஷிகால் அப்படின்னுட்டு 25 வயசு இளம் பெண் அல்லது இளைஞனுக்கான ஒரு இளமையோட ஒரு மிடுக்கான உடலோட கம்பீரமாக இருக்கக்கூடிய அழகோடு உடையவர்கள். அப்ப இந்திராணின்னா எப்படி இருப்பா? நல்ல ஒரு அழகான இளம் பெண்ணா இருக்கக்கூடியவள். அவளை விடவும் இன்னும் இளமையோடு கூட திகழ்பவள் சத்யபாமான்னு சொல்லக்கூடிய நாச்சியார். இளம் கண்ணி அந்த இந்திராணியை விட இன்னும் இளமை தோன்றக்கூடிய ஒரு பேரழகி சத்யபாமா நாச்சியார். அவளுக்காக இந்திரனோடு சண்டை போட்டு அவனை வீழ்த்தி அவனுடைய எந்த சோலையை பிராட்டிக்கு தரமாட்டேன்னு சொன்னானோ அந்த சோலையினுடைய அழகை கெடுத்து அவனுக்கு புத்தி புகட்டி பிராட்டிக்கு ஆசையான கற்பக விருட்சம்னு சொல்லக்கூடிய அந்த பாரிஜாத மரத்தை அவளுக்காக கொண்டாந்து அவருடைய ஆற்றிலே வைத்த பெருமானே. தான் பண்ணது தப்புன்னு உணர்ந்த இந்திரன் அது போலவே ஒரு நகரத்தை இந்த பூமியிலே திருநாங்கூரிலே காவலம்பாடி என்கிற பெயரிலே வந்து சமைக்கும்படியாக நடந்து கொண்டவனே. அவனுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல புத்தியை ஏற்படுத்தினவனே. அவன் ஏற்படுத்திட்டு பெருமாளும் பிராட்டியும் இங்க எழுந்தருளி நித்தியவாசம் பண்ணணும்னு பிரார்த்தித்த போது அவன் பிரார்த்தனையை ஏற்று ருக்மிணி சத்யபாமாவோடு கூட இந்த ஊரிலே வந்து இந்த அழகிலே மயங்கி நித்தியவாசம் பண்ணி கொண்டிருப்பவனே கண்ணா கிருஷ்ணா ஸ்ரீபூமி சமேத நாராயணா கலைகண்ணியே நீதான் சரண் எனக்கு. 2 பிராட்டிமாரோடு கூட சேர்ந்து அனுகிரகிக்கக்கூடிய நீதான் எனக்கு கதி. உன்னையே சரணாகதி பண்றேன் அப்படின்னுட்டு காட்டி கொடுக்குற. இப்படி ஸ்தல புராணத்தை ஆச்சரியமா ஆழ்வார் வெளியிடுறார் இந்த ஒரு பாசுரத்தாலே. இப்படி ஒன்னொன்னா வர்ணிச்சுண்டு வந்துட்டு கடைசியில சந்தமாய் சமயமாகி சமய ஐம்பூதமாகி அந்தமாய் ஆதியாகி அருமறை அவையுமானாய் ஜீவாத்மாக்களுடைய சுதந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த சுதந்திர சக்தி விசேஷமாய் சமயமாகி பலவித காலம் பல பரிணாமம் பெறக்கூடிய காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய காலங்களும் அவனே. சமய ஐம்பூதமாகி மகத்து அகங்காரம் எல்லாம் சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாகவும் பஞ்ச தன்மாத்திரைகளாகவும் விளங்கக்கூடியவனே. அந்தமாய் இவற்றுக்கெல்லாம் அந்தமாக முடிவாக திகழக்கூடிய பிரளயமாகவும் இருப்பவனே. ஆதியாகி பிரளயமா இருக்கிறது ஒரு சிறப்பா அழிவுன்றது போய் ஒரு சிறப்பா சிருஷ்டிக்க வேண்டாமா? அழிக்கிறது யாரால வேணாலும் பண்ண முடியும், ஆக்க வேண்டாமோ அப்படின்னா ஆதியாகி எல்லாவித சிருஷ்டியும் இவன் தான். சிருஷ்டியும் நீயே, பிரளயம் மட்டும் இல்ல சிருஷ்டியும் நீதான். அருமறை அவையுமானாய் இது எல்லாத்தையும் அறிவிக்கக்கூடிய வேதங்களாகவும் நீயே இருக்கிறாய் அப்படின்னு எதெல்லாம் தத்துவங்கள் உண்டோ அதெல்லாம் கண்ணா நீதான் அப்படின்னுட்டு இந்த உலகத்திலே காணப்படும் தத்துவங்கள் யாவோ எவையோ அவையெல்லாம் நீதான் கண்ணா. மந்தமார் பொழில்கள் மடமையில் ஆளும் கந்தமார் காவலன் தன் பாடிமேய கண்ணனே அப்படின்னுட்டு மந்தமாருதம் வீசக்கூடிய அழகான தென்றல் காற்று சுகந்தமா குளிர்ச்சியா வீசக்கூடிய பொழில்கள் தோறும் அங்க இருக்கக்கூடிய சோலைகளில் எல்லாம் மயில்கள் எல்லாம் அழகா நடனமாடி கொண்டிருக்கக்கூடிய திருநாங்கூர் திருக்காவலம்பாடியிலே இருக்கக்கூடிய கண்ணா நீயே கதி எனக்குன்னுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் எல்லாம் பெருமாள் தான் அப்படின்றதா சாதிக்கிறார். இப்படி ஆச்சரியமா இந்த 10 பாசுரங்களை சொல்றவா இந்த உலகத்தை ஆள்பவர்களாக நீடூழி காலம் விளங்குவார்கள் அப்படின்றதா பலனையும் சொல்லி முடிக்கிறார் ஆழ்வார். இப்படி ஆச்சரியமான திருமங்கை ஆழ்வாராலே மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்யதேசம். பிள்ளை பெருமாள் ஐயங்காருடைய பாசுரம்னு பார்த்தால் செப்பேன் மனிதருக்கு என் செஞ்சொல் தமிழ் மாலை
கைப்பேன் பிற தெய்வம் காண்பாரை எப்போதும் காவலம் பாடித் திருமால் கால் தாமரை தொழுது நாவலம் பாடித் திரிவேன் நான். எல்லா காலத்திலும் இனிய சொற்களாலே தொடுக்கப்பட்ட என்னுடைய தமிழ் பாமாலை, அழகிய புஷ்பங்களை கொண்டு தொடுத்தால் அது பூமாலை, அழகான இனிமையான வார்த்தைகளை கொண்டு தொடுத்தால் அது பாமாலை. என்னுடைய இனிமையால சொற்களாலே தொடுக்கப்பட்ட என்னுடைய பாமாலை, அதாவது இந்த பாசுரங்களை மனிதருக்கு செப்பேன். மனுஷால பத்தி ஒரு நாளும் பாட மாட்டேன். நான் பாசுரம் பாடினா பெருமாளை பத்தி மட்டும்தான் பாடுவேன். நான் கொண்டு மானிடம் பாடேன். கேவலம் பணமோ பொருளோ கொடுக்கறான்றதுக்காக மனுஷனை பாட மாட்டேன். ஒரு நாளும் பெருமாளைத்தான் பாடுவேன். கைப்பேன் பிற தெய்வம் காண்பாரை. கைப்பேன் அப்படின்னா வெறுப்பேன். பிற தெய்வம் காண்பார் அப்படின்னா தேவதாந்திரங்களை சேவிக்கிறவாலை வெறுப்பேன். வைஷ்ணவர் அல்லாதவர்களை வெறுப்பேன். சுவாமி இங்க தொழுவாரை, அடிபணிவாரை, சரணடைவாரைன்னு எல்லாம் சொல்லல, காண்பாரைன்னு ரொம்ப சுலபமா சொல்றார். வேற தெய்வங்களை பார்க்கிறவாலையே நான் வெறுப்பேன்றார். அதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்தினுடைய பூர்த்தி. தேவதாந்திர சம்பந்தம் இருந்தா அது மகா பாபம். ஸ்ரீ வைஷ்ணவனுக்கு அவசியம் தேவதாந்திர சம்பந்தம் கூடாது. அது மட்டுமல்ல, தேவதாந்திர சம்பந்தம் இருக்கிறவனோடு கூட தொடர்பும் கூடாதுன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆழ்வார்களும் சாதிக்கிறார். மற்றுமோர் தெய்வம் உளது என்று இருப்பாரோடு உற்றிலேன். பெருமாளை தவிர வேற ஒரு தெய்வம் இருக்குன்னு நினைக்கிறா பாருங்க, அவளோடு கூட சேர மாட்டேன். அப்ப யாரோட சேருவே? உற்றதும் உன் அடியாருக்கு அடிமை. நீதான் தெய்வம்னு உன்னுடைய திருவடிகளையே பிடித்துக் கொண்டிருக்கிறார்களே பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவளுக்கு நான் அடிமை அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் ஆச்சரியமா காட்டி கொடுக்கிறார். அதையேதான் இங்க ஐயங்காரும் சொல்றார். கைப்பேன் பிற தெய்வம் காண்பாரை. வேற தேவதைகளை பார்க்கக்கூடியவால நான் வெறுப்பேன். அவளுடைய சங்கம் எனக்கு வேண்டாம். பெருமாள் மட்டும் நமக்கு வணங்கத்தக்கவன் அல்ல, அவனுடைய அடியவர்களான பாகவதர்களும் நாம சேவிப்பதற்கு உரியவர்கள். அப்ப பெருமாள்ல இருந்து பாகவதா வரைக்கும் நாம சேவிக்கிறோம். அப்ப தேவதாந்திர சம்பந்தம் கூடாதுன்னா தேவதாந்திரங்களை விடுவது மட்டுமல்ல, தேவதாந்திரங்களை வணங்கக்கூடிய தேவதாந்திர மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த மதத்து தொண்டர்கள், அடியவர்கள், குருக்கள், அந்த சாமியார்கள், இவாளையெல்லாம் கூட நாம சேவிக்க கூடாது. அவளுடைய சங்கத்தை கூட ஒழிக்க வேண்டும் என்பதாக நம்முடைய சம்பிரதாயம். அப்படி வெறுப்பேன். மனுஷால பாட மாட்டேன், உன்னையே பாடுவேன். காவலம் பாடி திருமால், திருக்காவலம் பாடின்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜகோபாலன் கால் தாமரை தொழுது அவனுடைய திருவடி தாமரைகளை வணங்கி நா வளம் பாடி, என்னுடைய நாக்கினாலே என்னுடைய நாக்கு வளமாகும்படி, வளம் பெறும்படி கவிதை பாடிக்கொண்டு திரிவேன். எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இனிதாக சுகமா சுத்திண்டு வருவேன் அப்படின்ற. எந்த கவலையும் இல்லை. உழல்வேன்னு சொல்லல. உழல்வேன்னு சொல்லியிருந்தா நான் கவலைப்படுவேன், கஷ்டப்படுவேன், சங்கடப்பட்டு இருப்பேன்னு சொல்றேன். திரிவேன் அப்படின்னா எந்த ஒரு கவலையும் இல்லாம தெரிஞ்சுட்டு வருது பத்தியா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரி நான் மனுஷால பாட போறது இல்ல, பெருமாளை தான் பாட போறேன். பகவானையும் பாகவதாலயம் மட்டுமே சேவிக்க போறேன். பகவானை தவிர வேற தெய்வம் இருக்குன்னு சொல்றவனை நான் பார்க்கவும் மாட்டேன், அவனை வெறுப்பேன், அவன் சம்பந்தமே வேணான்னு விட்டுட்டேன். சரி, விட்டா எடுத்து என்ன பண்ற? திருக்காவலம்பாடியில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவடிகளைத்தான் சேவிக்கிறேன். என் நாக்கினாலே அவன் விஷயமா தான் பாசுரம் பாடுறேன். இதுக்கு மேல எனக்கு என்ன கவலை இருக்கு? அதனால நான் சந்தோஷமா சுகமா சுத்திண்டு வரேன்னு திரிவேன் அப்படின்னு தன்னுடைய ஆனந்தமான வாழ்க்கையை பிள்ளை பெருமாள் ஐயங்கார் காட்டி கொடுக்கிறார். அதற்கு காரணம், இவர் தேவதாந்திரத்தையும் தேவதாந்திர சம்பந்தம் உடையவர்களையும் விடுத்து இந்த எம்பெருமானையும் இவனுடைய அடியவர்களையும் மட்டுமே தொழுவது அப்படின்னு காட்டி கொடுக்கிறார். இந்த ஆழ்வார்கள் பல இடங்கள்ல காட்டி கொடுத்தா. ஞானத்தின் ஒளியுருவை நினைவாரின் நாயகரே, கொண்டாடும் நெஞ்சுடையார் அவரெங்கள் குலதெய்வமே அப்படின்னு யார் எம்பெருமானை எப்போதும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த பாகவதோத்தமர்கள் எனக்கு சுவாமிகள். அவாதான் எனக்கு ஹீரோ, அவாதான் எனக்கு தெய்வம். அவன் அல்லாத வேற தெய்வங்களும் உண்டுன்னு நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் என்னாலே வெறுத்து ஒதுக்கத்தக்கவர்கள்னு பல இடங்கள்ல காட்டி கொடுக்கிறார். அதையே இங்க அப்படியே ஐயங்கார் வழிமொழிகிறார். செப்பேன் மனிதருக்கு என் செஞ்சொல் தமிழ் மாலை, கைப்பேன் பிற தெய்வம் காண்பாரை, எப்போதும் காவலம் பாடித் திருமால் கால் தாமரை தொழுது நாவலம் பாடித் திரிவேன் நான். விஷ்ணு ஸ்தலாதர்ஷத்திலே இந்த திவதேசத்திற்குரிய தியான ஸ்லோகம். பிரக்யாதே சிவகீத நாமணிபுரே ஸ்ரீகிருஷ்ண தேவ பிரபு
தத்தேவி மிருகசாபகாந்தநயனா ஹேமாப்ஜராஜத்சரஹ வேதாமோத விமானராஜநிலையः பூர்வாப்தி சம்பீக்ஷணः சாநித்யம் கிருத்தவான் சுதர்சனகணைः சாகம் பவானிபதேः. சிவகீதபுரம் என்று பிரசித்தி பெற்ற புகழ்மிக்க இந்த ஊரிலே, அதாவது திருக்காவலம்பாடியிலே, தேவகா பிரபு ஸ்ரீகிருஷ்ணகா, எம்பெருமான் எல்லோரையும் ஆளக்கூடிய ராஜாவாக ஸ்ரீகிருஷ்ணனாக கண்ணனாக எழுந்தருளியிருக்கிறான். தத் தேவி அவனுடைய நாச்சியார் முருகசாபகாந்த நயனா, மான்குட்டியை போல அழகான கண்களை உடையவளாக, ஹேமாப்ஜ ராஜத்சரகா, பொற்றாமரை குளம்னு சொல்லக்கூடிய ஹேமாப்ஜ புஷ்கரணி, தடமலர் பொய்கைன்னு சொல்லக்கூடிய குளம் விளங்குகிற அழகோடு கூட அந்த குளத்தினுடைய கரையிலே வேதாமோத விமான ராஜ நிலையகா, விமானங்களுக்கெல்லாம் ராஜான்னு சொல்லக்கூடிய வேதாமோத விமானத்தினுடைய நிழலிலே பூர்வாப்தி சம்பீக்ஷணகா, சூரியன் உதிக்கக்கூடிய கிழக்கு திசையை பார்த்தவாறு சாநித்யம் கிருத்தவான் சுதர்சன கணைஹி சாகம் பவானிபதேஹே, சுதர்சன கணங்களுக்கும் பவானி பத்தின்னு சொல்லக்கூடிய பார்வதியினுடைய கணவனான ருத்ரனுக்கும் சேவை சாதிக்கும் பொருட்டு எம்பெருமான் கண்ணனானவன் இங்கே நிரந்தரமாக வசித்துக் கொண்டிருக்கிறான், நித்திய சாநித்தியம் பண்ணுகிறான்னு தெரிவிக்கிறது. இப்படி ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம் இது. இந்த திவ்யதேசத்திலே பெருமாள் கண்ணன் அப்படின்னு சொல்றதுக்கேற்ப கண்ணன் ருக்மிணி சத்யபாமாவோடு கூட இருந்த அந்த ஆனந்தமான ஒரு அனுபவம் இங்கே துளிர்க்கும். இங்க விசேஷம்னு சொன்னா அதுதான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த பாசுரங்களை கொண்டு அனுபவித்தாலோ இல்ல ஸ்தல புராணத்தை கொண்டு அனுபவித்தாலோ ரெண்டுமே இல்லாம வெறும பெருமாள் முன்ன போய் நின்னாலும் கூட கிருஷ்ண பக்தி துளிர்விடும். அந்த கண்ணன் ருக்மிணி சத்யபாமாவோடு பண்ண லீலைகள் எல்லாம் கூட நமக்கு ஞாபகத்திற்கு வந்து, கண்ணன் அப்படின்னா 10 பெருமாளோட ஒரு பெருமாளா சேவிக்கணும் அப்படின்னு சேவிக்கிறவாளுக்கும் கூட விசேஷமான கிருஷ்ண பக்தி ஏற்படுத்தக்கூடிய நிதர்சனமான ஒரு க்ஷேத்திரம். அனுபவத்தினாலதான் இதை உணர முடியும். அப்படி ஆச்சரியமா இந்த எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கிறான். பிரக்யாதே சிவகீதனா மணிபுரே ஸ்ரீகிருஷ்ண தேவ பிரபு தத்தேவி மிருகசாபகாந்த நயனா ஹேமாப்ஜராஜத்சரஹ வேதாமோத விமானராஜ நிலையः பூர்வாப்தி சம்பீக்ஷணः சாநித்யம் கிருத்தவான் சுதர்சனகணைः சாகம் பவானிபதேः ஸ்ரீமதே ருக்மிணி சத்யபாமா ரக்த பங்கஜவல்லி ஹேமாப்ஜநாயிகா சமேத ஸ்ரீ கோபால கிருஷ்ண பரபிரம்மனே நமஹ. இது திருக்காவலம்பாடி திவதேசத்தினுடைய வைபவம். இப்ப அதுக்கு அருகே இருக்கக்கூடியதான 2 கோவிலை பத்தி பார்க்க போறோம். சின்ன கோவில் சங்கரகமா சுருக்கமா பார்க்க போறோம். ஒன்னு திருக்குறையலூர்னு திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய உக்ர நரசிம்மன். இன்னொன்னு மங்கை மடம்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஊர், அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய வீர நரசிம்மன். இந்த திருக்குறையலூர்னு சொல்லக்கூடிய ஊர் திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம். இப்போ திருமங்கையாழ்வாரும் குமுதவள்ளி நாச்சியாரும் கோயில் கொண்டு எழுந்தருளி பிரம்மோற்சவங்கள் அவதார உற்சவங்கள்லாம் நடக்கிறது திருநகரின்னு சொல்லக்கூடிய திவதேசம். அந்த திருநகரிலிருந்து நடந்தே போற தூரத்திலே இந்த திருக்காவலம்பாடியிலிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது திருக்குறையலூர்னு சொல்லக்கூடிய சுற்றி நெல் வயல்கள் மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு ஏகாந்தமான ஒரு கிராமம், குக்கிராமம். அங்க வெறும் நெல் வயல்கள், ஒரு 4 வீடு, பெருமாள், வேற யாரும் கிடையாது. குறை அல் ஊர் அப்படின்னா குறைகளை அகற்றும் ஊர். அந்த ஊருக்கு போய் இந்த பெருமாளுடைய சேவிக்கிறவாளுடைய குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஊர் குறையலூர், திருக்குறையலூர். இங்கதான் திருமங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணினர். ஆனா இந்த பெருமாள் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணல, அதனால திவதேசத்திலே இது வரல. இங்க பெருமாள் உக்ர நரசிம்மன்னுட்டு நல்லா ஆஜானுபாகவா பெரிய திருமேனியோட ஸ்ரீதேவி பூமி தேவியோட சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சேவை. இந்த எம்பெருமானுடைய படத்தையும் அடியேன் ஷேர் பண்ணினேன். திருக்குறையலூர் உக்ர நரசிம்மர் ஆச்சரியமா ஸ்ரீதேவி பூமி தேவியோடு கூட பெருமாள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உக்ர நரசிம்மன் என்பதற்கேற்ப நாக்க தொங்க போட்டு பெருமாள் சங்கு சக்கரங்களை ஏந்தி கொண்டு உபதேச முத்திரையையும் அபய ஹஸ்தத்தையும் வைத்துக் கொண்டு பெருமாள் சேவை சாதிக்கக்கூடிய பெரிய திருக்கோலம். ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் பெருமாள் பக்கத்துல இருக்கா. இதுதான் திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலமான திருக்குறையலூரிலே சேவை சாதிக்கக்கூடிய உக்ர நரசிம்மன். இங்கே தாயாருக்கு தனி கோயில் உண்டு. ஸ்ரீதேவி பூமி தேவி இல்லாம தனி கோயில் நாச்சியாரும் உண்டு. தாயாருக்கு அமிர்தவள்ளி தாயார்னு திருநாமம். இது ரொம்ப பழமையான தேசம். திருமங்கையாழ்வாருடைய அவதார ஸ்தலம், அதை சுத்தி இருக்கக்கூடிய இந்த திருநாங்கூர் திருப்பதிகள்ல
பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள்னு 5 கோவில் உண்டு. அதாவது 5 நரசிம்மர்கள் சொல்றது உண்டு விசேஷமா. அந்த 5 நரசிம்மரையும் சேவிக்கிறவாளுக்கு அவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உண்டோ அதெல்லாம் நீங்கிடுறதா சொல்லி ஒரு நம்பிக்கை. அதனால அந்த 5 நரசிம்மரை விசேஷமா பிரத்யேகமா பிரதிபத்தியோட சேவிக்கிறதுன்றதையும் வழக்கமா வச்சுட்டு இருக்கா நிறைய பேர். அதிலே முதல் பெருமாள் இந்த திருக்குறையலூர்ல சேவை சாதிக்கக்கூடிய உக்ர நரசிம்மர், அவர் தான் இப்ப படத்துல சேவிக்கிறோம். இன்னொரு பெருமாள் மங்கை மடத்திலே இருக்கக்கூடிய வீர நரசிம்மர். இன்னொரு பெருமாள் திருநகரின்னு சொல்லக்கூடிய திவதேச கோவிலுக்கு உள்ளேயே 2 பெருமாள் இருக்கா. ஒருத்தர் யோக நரசிம்மர், ஒருத்தர் ஹிரண்ய நரசிம்மர். ஹிரண்ய நரசிம்மர் திருநகரியிலே ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். அவரை படி ஏறி போய் சேவிச்சுட்டு இறங்கணும். யோக நரசிம்மர் பெருமாள் சன்னதிக்கு பின்னாலே ஒரு தனி சன்னதியில் இருக்கார். அவர் யோக நரசிம்மர். திருவாளின்னு சொல்லக்கூடிய தேசத்திலே லட்சுமி நரசிம்மரா ஒரு பெருமாள் இருக்கார். மொத்தம் 5 நரசிம்மர்கள் இருக்கா. இந்த 5 பேர்ல இவர் தான் முதல் நரசிம்மர் அப்படின்றபடினாலே ஆதி நரசிம்ம கஷேத்திரம்னு இந்த திருக்குறையூருக்கு திருநாமம். தெற்கிலே இருக்கக்கூடிய நரசிம்ம கஷேத்திரங்கள்ல உயர்ந்த கஷேத்திரமான அப்படின்னாலே தட்சிண நரசிம்ம கஷேத்திரம்னு பெயர் உண்டு இதற்கு. இந்த ஸ்தேத்திரத்துடைய ஸ்தல புராணத்தை பத்ம புராணம், நாரத புராணம் இதெல்லாம் கொண்டாடுறது. இந்த புராணங்கள்ல இந்த ஊருக்கு என்ன பெயர்னா ஸ்ரீ பூரணபுரி, பூரண நரசிம்ம கஷேத்திரம் அப்படின்னு எல்லாம் திருநாமம். பெருமாள் பிராட்டி நரசிம்மன் பிராட்டியோடு கூட நிறைந்திருக்கக்கூடிய பூரணமா முழு மனதோட எழுந்தருள் இருக்கக்கூடிய ஊர் இது. இது இந்த பஞ்ச நரசிம்ம கஷேத்திரங்கள்ல முதலாவது கஷேத்திரம். பெருமாள் உக்ர நரசிம்மன் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட சேவை சாதிக்கிறார். தாயார் அமிர்தவள்ளி தனிக்கோயில் நாச்சியார். இங்க பெருசா விசேஷமா உற்சவம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நித்திய ஆராதனங்கள் உண்டு. பெருமாள் சன்னதியில நித்தியம் பிரார்த்தனை ஹோமங்கள்லாம் நடக்கிறது. நரசிம்ம ஹோமம், சூரஸ்ம ஹோமங்கள்லாம் நடக்கிறது. எப்படி அவளுடைய வியாதி, கடன், மன வியாதிகள், மன நோய் இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பெருமாள் அப்படின்னு நம்பி பிரசித்தமா இந்த பெருமாளுக்கு நிறைய ஹோமங்கள் எல்லாம் பண்றார். அப்படி விசேஷமா ஏகாந்தமா இருக்கக்கூடிய ஒரு நரசிம்ம கஷேத்திரம் இது. இந்த எம்பெருமானை சேவித்துக் கொள்ள வேண்டியது. அடுத்தது அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இயற்கையில் சூழ்ந்த ஒரு கிராமம். நிறைய தென்னை மரம், பனைமரங்களுக்கு நடுவிலே ஒரு தோப்பு போன்று இருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு கோயில். அங்கே பெருமாள் வீர நரசிம்மராக அவரும் ஸ்ரீதேவி பூமிதேவியோடு கூட அமர்ந்த திருக்கோலத்திலே பெரிய திருக்கோலத்தோட எழுந்துள்ளிருக்கிறார். மூலவருக்கு வீர நரசிம்மன் திருநாமம். உற்சவர் ரங்கநாதன் ஸ்ரீதேவி பூமிதேவி சமேதரா எழுந்துள்ளிருக்கார். தாயார் தனிக்கோயில் நாச்சியார் மூலவருக்கு செங்கமலவள்ளின்னு திருநாமம், உற்சவருக்கு கமலவள்ளின்னு திருநாமம். திருமங்கை ஆழ்வாருக்கும் குமுதவள்ளி நாச்சியாருக்கும் தனி சந்நிதி உண்டு. இந்த மங்கை மடத்திலே இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் படத்தையும் அடியன் ஷேர் பண்றேன். அவளை சேவிச்சுக்க வேண்டியது. ஆழ்வார் வாள் ஏந்தி கொண்டில்லாமல் வேலை மட்டும் அணைத்துக் கொண்டு கூப்பிய கையோடு கூட சேவை சாதிக்கிறார். பொதுவா திருமங்கை ஆழ்வார் அப்படின்னா வால் வேல் ஏந்தும் மங்கையர்கோன் அப்படின்னுட்டு வாளையும் வேலையும் ஏந்திண்டு மிடுக்கா ஒரு வீரனா ஒரு ராஜாவா சேவை சாதிப்பார். ஆனா இந்த அவதார ஸ்தலத்தை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆழ்வார் பரம பாகவதோத்தமரா பக்தரா கூப்பின கையோட தான் இருக்கார். ஏன்னா ஆழ்வார் பாகவதோத்தமரா இருந்து பெருமாள் கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருந்த இடமானபடினாலே அப்படிதான் இருக்கார். குமுதவள்ளி நாச்சியார் திருவங்கை ஆழ்வாரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா தினம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ததியாராதனை பண்ணணும்னு ஒரு நிபந்தனை போடுறா. அப்படி தொடர்ந்து 1 வருஷம் பண்ணிட்டு வந்தா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. அப்படி தினம் 1008 ஸ்ரீ வைஷ்ணவாளுக்கு ஆழ்வார் சாதம் போட்ட ததியாராதனை பண்ணின இடம் இந்த மங்கை மடம்னு சொல்லக்கூடிய இடம். இப்படி ஓராண்டு காலம் ததியாராதனை பண்ணி குமுதவள்ளி நாச்சியாருடைய மனதை கவர்ந்து அவளை கரம் பிடித்து கல்யாணம் பண்ணி கொண்டு குமுதவள்ளி மணவாளனாக வளம் திகழும் குமுதவள்ளி மணவாளன் வாழியே என்று போற்றப்படும்படியாக திருமங்கை ஆழ்வார் கிரகஸ்தரான கஷேத்திரம் இது. ஆழ்வாருடைய ததியாராதனம் நடைபெற்ற ஆச்சரியமான ஒரு இடம் மங்கை மடம்னு சொல்லக்கூடியது. இங்கே வீர நரசிம்மர். இங்கோ ஏகாந்தமா தான் இருக்கும் பெருமாள் சன்னதி. எத்தனை நேரம் நின்று சேவிச்சாலும் யாரும் ஒன்னும் சொல்ல போறது இல்லை. ஆனால் இந்த திருக்குறையூர்ல மட்டும் சன்னதி பக்கத்திலேயே யாரோ ஒரு செக்யூரிட்டி போல இருப்பா. அர்ச்சகர் வர சமயத்துக்கு போனா மட்டும்தான் சேவிக்க முடியும். அதே மாதிரி இந்த மங்கை மடத்திலையும் ஒரே ஒரு அர்ச்சகர் தான். அவரும் வெளியில இருந்து வந்துட்டு போறவர். அதனால எப்ப போனாலும் சேவிக்க முடியாது. கார்த்தால சமயத்துல போனா சாயங்கால சமயத்துல போனா சேவிக்க முடியும். எப்ப வேணாலும் போலான்னு சேவிச்சா முடியாது. ஆனா தவறாம சேவிக்க வேண்டிய பெருமாள்கள் ரொம்ப ஆச்சரியமான லட்சுமி நரசிம்மர். இவா 2 பேரும் இவா 2 பேரையும் சேவிச்சா எடுத்துன்னா தனியா இந்த பஞ்சநரசிம்ம கஷேத்திரத்துக்கு போறதுன்றது இந்த 2ஓட முடிஞ்சு போயிடுது. இந்த திருக்குறையிலூரும் மங்கை மடமும் திவதேசம் கிடையாது. இந்த பெருமாளை சேவிக்கணும்னா தனியா போக வேண்டிய இடம். ஆழ்வார் அவதார ஸ்தலம்
ஆழ்வார் ததியாராதனை பண்ணின இடம். இது விட்டுட்டா எடுத்து இது ரெண்டும் சேவிச்சா எடுத்துன்னா மத்த 3 நரசிம்மரும் திவதேசத்திலேயே வந்துடுறா. திருநகரி கோவிலுக்குள்ளேயே 2 நரசிம்மர், திருவாளியில மூலவரான லட்சுமி நரசிம்மர், 5 பேரையும் சேர்த்தா பஞ்ச நரசிம்மர்களையும் சேவித்த ஒரு பூர்த்தி ஏற்பட்டு விடுகிறது. அதுவும் 5 நரசிம்மரையும் ஒரே நாள்ல இல்ல, ஒரு வேலையிலேயே சேவிச்சு விடலாம். அவ்வளவு பக்கத்துல இருக்கக்கூடியவா. நம்ம ஒரு ஆட்டோவோ காரோ வச்சுட்டோமானா இந்த பஞ்ச நரசிம்மர்களையும் ஒரு வேலையிலேயே சேவிச்சு விடலாம். கார்த்தாலேயோ சாயங்காலமோ ஒரே வேலையா கூட சேவிச்சு விடலாம். அப்படி ஆச்சரியமாக சுத்தி நரசிம்மன் எழுந்தருளி இருக்க, நிருசிம்மனாலே பாதுகாக்கப்பட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் தைரியமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான பிரதேசம் திருநாங்கூர்னு சொல்லக்கூடிய இந்த திவதேசம். அங்கே காவலம்பாடியிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ராஜகோபாலனை சேவித்துக் கொண்டோம். திருக்குறையூர் நரசிம்மனையும் சேவித்துக் கொண்டோம். மங்கைமடம் நரசிம்மனையும் சேவித்துக் கொண்டோம். குமுதவள்ளி நாச்சியாருடைய திருமங்கையாழ்வாருடைய அனுகிரகத்தையும் பெற்றுக்கொண்டோம். நாளைக்கு வேறு ஒரு திவதேசம், நாளைக்கல்ல திங்கட்கிழமை வேறு ஒரு திவதேசம். நாளைக்கு வழக்கம் போல வெங்கடத்துறைவார்க்கு நமக. அஜ்ஞானினா மயா தோஷான் அசேஷான் விஹிதான் ஹரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைலசிகாமனே. திருமங்கையாழ்வார் குமுதவள்ளி நாச்சியார் திருவடிகளே சரணம். சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.